திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பம் மோடவள் போரி கப்பிய கரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பாதவன பிணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்றொரு தீரல் புய மறையானே மத்தள வயிறானை உத்தமி முதல்வன் மட்டமில் மலகொடு பணிவேனே முத்தமிழனை முற்படையிடன் முற்படையிலே முப்பொருள் எழுதி ஆட்சி முறை வச்சது கொடி செய்த அதிவீரா எரதோடு சுப்பிர பணிபாடும் அப்புணம் அதனிடையாகி அக்குற மகளுடன் சிறுமுருகனி அக்கணவனவர்கள் பெருமா எனக்கருடந்தை நீ சிந்தாகுலமானவே ஈத்தனையாள் தந்த கதிவேலவனே உமையாள் மைதா குமரா மறைநாயகனே ஒளியகோன் கொளித்த ஒளியகோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்கண்டர் பதம் போற்றி ஓடி வழி திருவாதகுரர் திருத்தால் போற்றி. எல்லாம் அல்ல சிவகாமியர்களுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாதசுவாமி பெரும் கருணையினாலே நாம் இன்று திருப்புகழ் பாடல் விளக்கம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரும் போற்றியுள்ளது. அது என்ன பாடல் என்று கேட்டால், ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல்ல சூடும் அடியார்கள் பதவே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகனகு காசரவனா எனது ஈசன் என மானமுயல் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் முனை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ நீருபடும் ஆலை ஒரு மேனியவ வேல அணி நீலமயிலாக உமை தந்த வேறு நீச கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு நனி வேல்விடும் மடங்கள் வேளா சீறி வெறும் ஆரவும் ஆவி புண்ணும் ஆணைமுக தேவதுரை வாசிகரி அண்டர் கூடம் சேருமலகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே என்று மிக அற்புதமாக அருணைநாத பெருமான் பாடுகின்றார். எந்த தளத்துல பாடினது வயசு? வெரி குட். பழனி வாழ் குமரனே அப்படின்னு சொல்றாருல்ல, பழனி வாழ் குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரான். பழனி எத்தனாவது படை வீடு? 3ஆம். ஆனா பழனி வந்து சேருமா 3ஆம் படை வீடுல? திரு ஆதினங்குடி தான் சேரும். கீழே கோயில் படை வீடுகள்ல. ஆனா பழனி ரொம்ப முக்கியமான தலம். ஏன்னா பழனியை வச்சு நிறைய திருப்புகள் அருணைநாத பெருமான் பாடியிருக்காரு. ஆதினங்குடிக்கும் பாடியிருக்காரு. சிவனால் மனம் கோளிர உபதேச மந்திர வீரு செவி மீது நும்பகதை ஒரு நாள் வேற இன்னைக்கு வேற வேற மைக் இன்னைக்கு. அப்படி மிக அற்புதமாக பாடுகின்றார் அருணைநாத பெருமான். பழனி அவ்வளவு முக்கியமான தலம். அந்த பழத்தை வைத்து யார் முதலில் உலகை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பழம் அப்படின்னதும் அது என்ன பழம்? ஞானம். 2 பேருமே ஞான பழம் தான். விநாயகர் பெருமான் வந்து ஞான பழமா? விநாயகர் பெருமான் எப்படி சொல்லுவோம்? விநாயகர் பெருமான் ஞான கொழுந்து. ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை. விநாயகர் பெருமான் ஞான கொழுந்து. முருகன் வந்து ஞான பழம், ஞான பண்டிதன். 2 பேரும் வேற வேற கிடையாது. 2 பேரும் ஒரே ஆள் தான். விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் வேற வேற ஆள். 2 பேருமே சிவபெருமான் தான்.
ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னது போல ஜோதி சிவம், அதை தொட்டா சொல்லுகின்ற தண்ணி அம்பாள், அதனுடைய ஒரு நிறத்தோடு இருந்தால் அந்த நிறம் விநாயகர் பெருமான், அதை சுற்றிய ஒளி முருகப்பெருமான். நாளையும் அந்த ஜோதிங்கிற சிவத்திலிருந்து பிடிக்க முடியும். அதனால சிவபுரமம் என்று வைத்தார். பூ சிவம், அதனுடைய வடிவம் அம்பாள், அதனுடைய நிறம் விநாயகர் பெருமான், அதனுடைய மனம் முருகப்பெருமான். அப்படிதான். அப்படி இந்த பாடல்ல மிக அற்புதமாக பழனி திருப்பூர்ல அற்புதமா பாடுற அருணைநாத பெருமான் சொல்லும் போதே ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம், அது 6 தடவை சொல்றாரு. ஆறுமுகம் ஆறுமுகம். அது ஆறுமுகம் என்ன செய்யும் அப்படின்னா, ஏறுமையில் ஏறி விளையாட முகம் ஒன்று, ஈசனுடன் நான்மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் இதை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடி சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் புரிந்த வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான குரல் வீரர்களை வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அறிஞர். இந்த 6ஆவது முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே சிவபெருமானுக்கு முகம் 5, ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கும், அகர முகம் தெற்கு பார்க்க இருக்கும், வாமதேவம் வடக்கு பார்க்க இருக்கும், சத்தியோஜாதம் மேற்கு பார்க்க இருக்கும். இந்த 6ஆவது முகம் கீழ் நோக்கி இருக்கும். சிவபெருமானுடைய 5 முகமும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருந்தாலும் கூட 6ஆவது முகம் கீழ் நோக்கி இருக்கும். நம்மை போன்ற சகலவர்க்கு ஆன்மாக்களை எல்லாம் குவிப்பதற்காக எடுத்துக்கொண்ட அந்த முகம் தான் அதோ முகம் என்று நாம் கூறுகின்றோம். அதைத்தான் நம்ம முருகப்பெருமான் என்று அழைக்கின்றோம். அதோ முகம், அதோ முக தரிசனம்னே நம்ம திருமணத்தில் என்ன பாடியிருக்கு. 6 முகத்துக்கும் 6 பாடலை வச்சு திருமந்திரத்துல அதோ முக தரிசனம்னு சொல்லி பாடியிருக்கேன். அப்போ முருகப்பெருமான் வேற இல்லை, சிவபெருமான். ஈசன் தன் அருளினால் முதலை ஆயினான் கான் என்று கூட கந்தபுராணம் நமக்கு சொல்லுது. சிவபெருமான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். நாம உபதேசம் கேட்டா என்னன்னு சிவபெருமான் நினைச்சாராம். அப்ப தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே குருவுமாகி, தனக்குத்தானே தத்துவமும் கேட்டார். அப்படிப்பட்ட வடிவம் தான் முருகப்பெருமானுடைய. தேவர்கள் எல்லாம் போய் ஒரு குழந்தைவர்னு கேட்டாங்க. அருவமும் உருவமும் அது எப்படி பட்டது சுவாமி? அருவம் உருவும் அனாதியாய் குலவும் பிரம்மமாய் நின்ற ஜோதி ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தன் 4 உலகம் முடிவதற்காக முருகப்பெருமான் பிறந்தாலும் சொல்லக்கூடாது. பிறந்தால் சொன்னா தப்பு. முருகப்பெருமான் வந்து பிறக்க மாட்டார். ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவன் அப்படின்னு சர்டிபிகேட் யார் கொடுக்கா? அப்ப சிவபெருமான் தான் இந்த எல்லா தன்மையும் சிவபெருமான் ஒருத்தருக்காங்க. பிறப்பிறப்பு இல்லாதது சிவபெருமான் ஒருவர். அப்ப அவர் தான் முருகராகவும் வந்திருக்காரு என்ற இதை நாம் யூகித்து அறிய வேண்டும். கடவுளை வந்து நாம் எப்படி அறிய வேண்டும் என்றால் 3 அளவை கொண்டு அளக்கலாம். ஒன்று காண்டல் அளவை, மற்றொன்று கருதல் அளவை, மற்றொன்று உரையளவை. இந்த 3 அளவை மூலியமா இப்ப கண்ணால நம்ம யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது. அப்ப அடுத்த அளவு என்னது? கருதல் அளவு. யூகித்தாவது அறிவது. இப்போ மலையை பார்க்குறீங்க, மலையில புகை வருதுன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன யோசிக்கணும்? அங்க ஏதோ நெருப்பு இருக்கிறது, அதனால அது புகை வருதுன்னு யூகிக்கணும். அதே போல காற்று அசையுது, நம்ம உணர்வுறோம். வெளியில வந்து தென்றல் காற்று வீசுது, உணர்வுறோம். நெருப்பு எரியுது, அதுலேருந்து சுடுகின்ற தன்மை வருது. தண்ணியில் குளிர்ச்சி இருக்கு. இப்படி பஞ்சபூதங்களும் ஏதோ ஒரு செயல்பாடு செய்யுது. அது தானா இயங்குமா? ஜடப்பொருள் எதுவுமே தானாக இயங்காது. தானா இயங்கக்கூடிய ஆற்றல் ஜடப்பொருளுக்கு கிடையாது. அப்ப ஜடப்பொருளை இயக்குவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் தான் எடுத்து இயக்க முடியும். இப்ப நாம அறிவோட இருக்கோமா? நமக்கு அறிவு, நாம சிசு பொருள். இப்ப அறிவற்ற செல்போன் எடுத்து அவ்வளோ சொல்லுங்க அப்படிங்கிறோம்ல, சொல்றோமா? அப்படி சொல்லலாமா? சென்றப்புறம் நாட்டினீங்கன்னு சொன்னேன். யாருமே எடுக்கும் போது அவ்வளோன்னு சொல்லாதீங்க. நமச்சிவாயம், சிவாய நம, திருச்சிற்றம்பலம், முருகா அப்படின்னு ஏதாவது நாமத்தை சொல்லி எல்லாம் மாறிட்டீங்க. சந்தோஷம். இனிமே அளவு விட்டு எவனுடைய மனைவி வந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு நமக்கு வேலை கொடுக்கணும். அதனால நம்ம எப்பயுமே
செல்போன் எடுக்கும் போது சிவாயிரம் சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா அப்படிதான் பேச எடுக்கும்போது அரட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிப்பாங்க. அதுலேயே அவங்க நடுத்தடுத்து போல வச்சிருவாங்க. அதாவது ஆகி சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப போனை எடுக்கும் போதே அரட்டிக்கிட்டே பேசுவாங்க. அந்த வீட்டில் அரட்டுற மாதிரியே போன்ல அரட்டுனா அது ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருப்பாரு. இவங்க அரட்டுறதோ அவங்க 10 விஷயம் மறந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி சரி. அப்படி முருகப்பெருமான் ஞான பண்டித் சொல்லும் போது 6 முகமும் ஒவ்வொரு தொழிலை உடையது. அப்படி நம்மை போன்ற சகல வர்க்க ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக சிவபெருமான் கொண்டு வந்த அந்த முகம் தான் 6 முகம். ஏற்கனவே அது ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்பொழுது எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த முகம்தான் அதோ முகம் என்று பெயர். அதைத்தான் நம்ம 6 முகம் என்று அழைக்கிறோம், சண்முகம் என்று அழைக்கின்றோம், முருகா என்று அழைக்கின்றோம். அப்படிதான் அழைக்கிறோம். முருகா என்றதோ தரமோ அடியார் முடிவேல் இணைத்தால் அருள்வோனே என்று கூட நக்கீரர்கள். இப்படி எல்லாருமே முருகப்பெருமான பாடாத அடியார்கள் கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை கும்பிடுவாங்க, முருகரை கும்பிடாம இருப்பாங்க. முருகர் சிவபெருமான் தானே ஏன் தெரியலன்னு தெரியல. முருகா என்றதோ தரமும் அடியார் முடியும். முருகான் தரம்னா 2 திருவடியும் சாமி நம்ம தலைமையில வச்சுப்பாரான் அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு. ரெண்டாவது இந்த 6 முகமும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் பாமதேவம் சத்தியஜாதத்தோடு இந்த 6ஆம் முகம் இருக்கு அப்படின்னா இது எப்படி வந்தது அப்படின்னா தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமானிடம் போய் கேட்டார்கள், பெருமானே உங்களிடம் இருந்து குருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவிய நீ அவை பதித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கு எல்லாம் வீடு தந்திடும் கருமவதே எல்லால் கருணையாவது. பெருமானே உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும், நீ எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு ஊர் கிடையாது, பேர் கிடையாது, தொழில் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனாலும் இந்த உயிர்கள் எல்லாம் கிடைத்தேற வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு என்று உருவம், உங்களுக்கு என்று ஒரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கீங்க. நாம என்ன பேரை சொல்லி அழைக்கிறோமோ அந்த நாமம் தாங்கி இறைவன் நமக்கு அனுப்பிச்சு. வைத்தியநாதர்னா வைத்தியநாதர் வருது, சொக்கநாதர் அப்படின்னா சொக்கநாதர் வருது, முருகா அப்படின்னா முருகரா அனுப்பிச்சு. அப்படி ஒவ்வொரு எந்தெந்த நாமத்தை சொல்லி அழைக்கின்றார்களோ அந்த நாமம் தாங்கி இறைவன் அருள் செய்வார். வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னும் பலத்தாடும் தலைவா என்பார். அவர் முன்னே நரிப்பாய் நாயன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்காதொழியா நமக்கென்று ஒரு நாமம் விதற்றி நயனநீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒழுகா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானேன்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இந்த அடியார்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லி இறைவனை அழைப்பார். இப்ப நமக்கு ஆட்கொண்ட நாதர் என்ன வைத்தியநாதர் அப்படிமா, இதே மதுரை கிட்ட போங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, சொக்கநாதா அப்படிம்பாங்க, எல்லாம் சொக்கநாத பெருமான் திருவருள் அப்படிம்பாங்க. இதே இது நீங்க சென்னைக்கு போயிருங்க சைதாப்பேட்டைக்கு காரிகேஸ்வரா அப்படிம்பாங்க, திருவாரூர் போயிட்டீங்கன்னா யாகேசா அப்படிம்பாங்க, திருவையாறு போயிட்டீங்கன்னா ஐயாரா அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாமம் தாங்கி இறைவன் அந்த நாமம் தாங்கி அருள் செய்யும். அப்படி முருகப்பெருமான் எப்படி அருள் செய்கின்றார் என்றால், அப்படி அவங்க கேட்டதுல உடனே இப்ப அவங்களுக்கு என்னப்பா வேணும்னு சாமி கேட்குது தேவர்கள். அவங்க பெருமானே உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும், அது எப்படின்னா ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் போக்கும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை நின்னையே நின்பால் நிகழ்த்தேன். அந்த குழந்தை உங்ககிட்ட இருந்து வரணும் சாமி, அம்பாள்கிட்ட இருந்து வரக்கூடாதுன்னு. முருகப்பெருமான் யார்கிட்ட வந்தாரு, நெற்றிக்கம்ல இருந்து வந்தாரா. அதுதான் பெருமான் முருகன் பிறவான் இறவான் சாமியே தான் குழந்தை வர்றாரு. பெருமானே இந்த அத்தனை தன்மையும் சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் உண்டு. அவர் ஒருத்தருக்கு தான் பிறப்பிறப்பு கிடையாது, அவர் ஒருத்தருக்கு தான் ஆதி அந்தம் கிடையாது, அவர் ஒருத்தருக்கு தான் இன்ப துன்பம் கிடையாது. இப்படி எல்லாமாக ஒருத்தவர் சிவபெருமான் ஒருத்தர். அப்ப சாமி சொன்னாரு, புந்திக்குள் இழ செய்யற்க புதல்வனை திறக்கும்னா அந்திக்குள் நிகழ்ந்த அண்ணல் அறிஞராக சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6 கொண்டார். ஏற்கனவே 5 முகத்தோடு இருக்கின்ற பெருமான் இப்பொழுது அந்த 6வது முகத்தை ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த முகம் தான் நாம முருகப்பெருமான் என்று அழைக்கிறோம். அது எப்படிப்பட்ட முகம், 6 முகம். 6 முகம். இந்த அடியார்கள் என்ன சொல்லுவாங்க, முருகப்பெருமான் 6 முகம் 6 முகம் 6 முகம்
ஆறுமுகம் 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 என்று பூதி, பூதினா திருநீர், திருநீரை பூசிக்கக்கூடிய அடியார். ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள், அதாவது ஆகமணி மாதவர்கள்னா எந்த நேரம் முருகப்பெருமானுடைய திருவடியே நினைந்து நினைந்து தவம் செய்யக்கூடிய மாதவர்கள். மாதவர்கள் தவம் செய்யக்கூடியவர்கள். தவம் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நிலையில உட்காரும் போது ஜபம் ரொம்ப முக்கியம். தவம் பண்றவங்க ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் செய்யும்போது நீங்க என்ன செய்வீங்க, 4 பேருக்கு சுத்தி சுத்தி பார்க்கணும். 4 பேருக்கு தெரிய மாதிரியே ஜபம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? அப்படி பண்ணலாமா? பண்ணவே கூடாது. 4 பேர் தெரியவே கூடாது. பலர் பார்வையிட்டால் பழியா ஜபங்கள் பலர் பாராவண்ணமே ஜெபி. யாரும் பார்க்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு துண்டை மறைச்சிக்கணும், மறைச்சி வச்சுக்காம. பலர் பாராவண்ணம் ஜெயிச்சா அதுக்கு முழு பலன் உண்டு, இல்லைன்னா பலன் இல்லாம. தவம் ஜபம் அது எப்படி கணிக்கணும் கொண்டு முறை இருக்கு. எப்படி முறை அப்படின்னா, இப்ப மந்திரத்தை நீங்க வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னா உரைன்னு பேரு. நான் மட்டும் அசைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள நான் மட்டும் அசைஞ்சிச்சுன்னா அதுக்கு மந்தம் என்று பெயர். மனசுல நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு மானதம் என்று பெயர். அதே இது நீங்க அறிவோடு அறிவாக கணித்தீர்கள் என்றால் அதற்கு சுத்தமானதம் என்று பெயர். கொஞ்சம் முதல்ல சொன்ன உரை, அடுத்து மந்தம், அடுத்து மானதம், அடுத்து சுத்தமானது. இது இவ்வளவு நல்லா இருக்கு. ஜபம் பண்றதுல கூட இவ்வளவு நல்லா இருக்கு. ஜபம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமா. அப்புறம் வீட்டுல எல்லாம் ஜவுக்கியமா இருக்காங்களா, ஜபம் பண்ணிக்கிட்டேன் ஜபம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படின்னு பேசக்கூடாது. ஜபம் பண்ணும்போது எந்த சிந்தனையும் இருக்க மாட்டேன், இறை சிந்தனையும் மட்டும்தான். வேற எந்த சிந்தனையும். சில கோயில்ல பார்ப்பேன், ஜபம் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி பேசக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போய் ஊர் கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. வீட்டில் தாண்டி பேச முடியல, வா உட்காரு இங்கேயாவது பேசுவோம் அப்படின்ட்டு ஊர் கதையெல்லாம் போய் அங்கே போய் பேசுனா என்ன ஆகும், விலை கணக்கு ஏறிக்கிட்டே புண்ணியம் செய்ய வேண்டிய இடத்துல போய் பாவத்தை செய்யணும். நேரமே இல்லையா? அது கோயில போய் தான் கதை பேசணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா விலைக்கிட்டு இங்கிருந்து நடந்து போயினும் பேச்சு, அங்கே உட்காரும் போதும் பேச்சு, வரும்போதும் பேச்சு. அப்படி இருந்தா எப்படி தெரியாது? அப்படி இந்த அடியாரெல்லாம் என்ன செய்வாங்க, மாதவர்கள் எந்த நேரமும் முருகப்பெருமானுடைய திருவடியே நினைந்து 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 ஆறுமுகம் 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 என்று உருகுவார்கள் இந்த மாதவர்கள். அப்படிப்பட்ட மாதவ புரிந்தவர்கள் எந்த நேரம் முருகப்பெருமானுடைய திருவடியே நினைந்து இருக்கவருடைய பாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், பற்ற வேண்டும். எப்பவுமே சாமிய தொழுகின்ற அடியாருடைய பாதத்தை தொழுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எழுதில் மறைந்தேரா இறைவனை எல்லில் கங்கள் தொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதனை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான் என்பது திருவிளையாடல் புராணத்துல மாணிக்கவாச பெருமானுடைய துதியில வரும். அழுது அடி அடைந்த அன்பன் யாரு? அழுதே அடி அடைந்தவர் யாரு? மாணிக்கவாசன். அவர் திருவடியை அந்த அடியாருக்கு நான் அடியார் அப்படிங்கிறார். மாணிக்கவாசர் சிவபெருமானுக்கு அடியார். அந்த அழுது அடியடைந்த அந்த அடியாருக்கு நான் அடியேன் அப்படிங்கிறது. அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். அவரை ஒருத்தர் யார் சொல்றாங்களோ அந்த திருவடிக்கு நான் அடியேன் அப்படிங்கிறது. இப்ப எவ்வளவு தூரம் வருது பாருங்க, கீழே கீழே கீழே. இப்போ ஒருத்தர் திருஞான முதல்ல வழிபாடு பண்றான்னு வச்சுக்கோங்க, அவரை ஒருத்தர் தொழுகிறான்னு வச்சுக்கோங்க, அவர் திருவடி போய் பற்றுறது ரொம்ப ரொம்ப உயர்வு. ஒவ்வொரு அடியார் திருவடியை தொழுவது. அடியாருக்கும் அடியேன்னு பாடுறாங்க சுந்தரம் தலைவர் பதிவே பண்ண. சில இடத்துல அடியாருக்கும் அடியன் பாடுவார், சில இடத்துக்கு அடியார் மட்டும் பாடுவார். தில்லைவாள் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன். தில்லைவாள் அந்தனதம் யார் தொழுகின்றாரோ அந்த அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிறது. திருநீல கண்டத்துக்கு குயவனாருக்கு அடியன் தான் சொல்றாரு, அங்க அடியாருக்கும் அடியேன்னு சொல்லல. சில இடத்துல அடியாருக்கு அடியன் பாரு, சில இடத்துல அடியேன்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய திருவடி யாரு வழிபாடு செய்கின்றார்களோ அந்த அடியாருக்கு அடியாரா இருக்கு. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார், பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே, அந்த அடியார்கள் பதமே துணை, அதுவே துணைது என்று அடியார்கள் எல்லாம் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றா? அருணகிரிநாதர் சொல்றார். எங்க வச்சு பாடுறாரு? பழனி திருப்பூர். இது வந்து பழனியில பாடுறாரு. பழனி அவ்வளவு விசேஷம். பழனி முருகப்பெருமானுக்கு
ஒருத்தர் நேற்றுக்கிட இருந்திருக்கு, நேற்றுக்கிட இருந்து 1000 பழம் சமர்ப்பிக்கிறேன்னு வேண்டியிருக்கு. வேலைக்காரனை கூப்பிட்டு எப்போ போய் பழனியில் போய் இந்த 1000 பழத்தை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்ட்டு அவர் 1000 பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் வச்சுக்கிட்டு அப்படியே போய் கூடால ஒரு இடத்துல டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்க போயிருக்கு. டீ குடிக்க போகும்போது ரொம்ப பசியோட யாரு பழம் தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் என்ன பண்ணா அந்த ஒரு 2 பழத்தை எடுத்து பிச்சு அந்த ஏழையை கொடுத்தான். அவங்க அதை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் உடனே வெட்டியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு சென்று பழனியில் கொண்டு போய் எல்லா பழத்தையும் கொண்டு போய் சேர்த்தான். வேண்டது ஒரு எஜமா அன்னைக்கு நைட்டு கனவுல அந்த எஜமா கனவுல முருகன் போய் இவர் கேட்டிருக்காரு, கனவுல கேட்டிருக்காரு, முருகா நான் அனுப்பிச்சு வச்ச பழம்லாம் வந்துருச்சா முருகா அப்படின்னு இருக்காரு. அவரு எப்பா கரெக்டா நீ அனுப்பிச்சு போல 2 பழம் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னாரு. இன்னும் 2 பழமா யோசிச்சான். 2 பழமா நம்ம 1000 பழமா அனுப்பிச்சோம், முருகன் கனவுல 2 பழம்னு சொல்றாரு. இன்னைக்கு விடியட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு எப்படா விடியதுன்னு பார்த்தேன். வேலைக்காரனை கூப்பிட்டேன், டேய் ஒழுங்க சொல்லு, நீ எத்தனை பழம் கொண்டு போன? சரி 1000 பழம் தான் கொண்டு போனேன். நல்லா யோசிப்பார். வேறு ஊழல் எங்கேயும் நிப்பாட்டியா வண்டிய? ஆமா நிப்பாட்டு. என்ன செஞ்ச? டீ குடிச்சு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? ஒருத்தவங்க பசியோடு இருந்தாங்க, 2 பழத்தை பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்றது உடனே ஒன்று நினைச்சு அழுதாராம். அப்ப ஏழையுடைய உள்ளத்துல யார் இருக்கா? இறைவன் குடிகொண்டு இருக்கின்றார். அவர் பசி ஆற்றுறதுனால முருகப்பெருமானுக்கு போய் சென்றடைந்தது. அதான் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கொடுக்குற வெத்தலை பார்த்து படத்துக்காக சாமி அங்க இல்லை. நாம ஒரு துளி அன்பாவது செலுத்த மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காரு சுவாமி. அன்புக்காக அங்கே உட்காந்துட்டு யாராவது தன்னை வழிபாடு செய்ய மாட்டாங்களா? தன் பேர் அன்பு செலுத்த மாட்டாங்களா? அந்த உயிரை எப்படியாவது நம்ம கடை சேர்க்கிற மாட்டோமா அப்படின்னு சாமி ஏங்க. பாரார் விசுமுள்ளார் பாதாளத்தார் உலகத்தார் ஆறாலும் காண்டற்கு அரிய எம கலிய பேராளன் தன்னன் பெருந்துறை விச்சேற்று வாரா வழியரணி பஞ்சன் உள்ளத்து பேராசை வாரியனை பாடுதுங்கான். பேராசைப்படுறாரு சாமி. எப்படியாவது இந்த உயிர்களை கடை சேர்த்த வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமான். நமக்கு எதுனால பேராசை? உலகத்து மேல பேராசை. இப்படி சீக்கிரம் இப்படி முன்னேறிட்டாங்க. சிவபெருமான் பல்ல கடிச்சுக்கிட்டே இப்படி முன்னேறிட்டாலே அப்படின்னு சொல்லி எப்படி இருப்பாங்க? அடுத்தவங்களை போறாம அது பேராசைப்படக்கூடாது. ஆனா இறைவன் மேல அன்புதான் வைக்கிறதே தவிர ஆசை. அதனாலதான் சுந்தரம் சாமிகிட்ட சொல்லும் போது சிவபெருமான் சொன்னாரு, இப்ப இந்த அடியார்களை போட்டு பாடுவாயாக அப்படின்னு. சுந்தரம் சாமி சொன்னாரு, சாமி எப்படி சாமி என்னால பாட முடியும்? என்னால உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. அவர் சொன்னாரு, பெருமையால் தம்மை ஒப்பார் பேரலால் எம்மை பெற்றார், பொறுமையால் உலகை வெல்வார், ஊனமில் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார். ஆசையில் இன்பம் மாறுவார்னு சொன்னாரா? இல்ல. அப்ப அன்பில் தான் இன்பம் ஆற முடியுமே தவிர ஆசையில் இன்பம் ஆற முடியாது. நீங்க சாயங்காலம் வைக்கிறது அன்பா ஆசையா? நல்லா தெரியுமா? சரி, வீட்டுல நீங்க உங்க பிள்ளைகிட்ட வைக்கிறது ஆசையா அன்பா? ஒரு முடிவுக்கு வந்துடும் இன்னைக்கு. இன்னைக்கு ஆசையா அன்பா அப்படிங்கிறது பிள்ளைங்க வைக்கிறது அன்புதான் இல்லை. ஆனா இந்த அன்புக்கும் அந்த அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளைகள் நம்ம நினைப்போம், இந்த பிள்ளைங்க பெரிய பேச ஆரம்பிச்சுன்னா நம்மளால உட்கார வச்சு சாப்பாடு போடும்னு நினைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்காங்க, 4 பையங்க, 4 பையன் ஒருத்தன் கூட கஞ்சி ஊத்தல. இப்ப அந்த அம்மா தனியா வீட்டு வாடகை 1000 ரூபாய் பெண்ணுக்கு இது கொடுப்பாங்கல்ல, அதை வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோயில்ல கிடைக்கிறது சாப்பிட்டுக்கிட்டு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறத வாடகை கொடுத்து இருக்காங்க. பார்த்தோம். அப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளெல்லாம் சாமி எந்த நிலையில வச்சிருக்காரு, அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? யோசிக்கணும்ல சுவா. நம்ம எல்லாம் நல்லா சாப்பிடுறோம். அப்ப இறைவனுடைய கருணை தானே. எனக்குமே யான் இடத்துல சேர்த்து துணியளவோட அந்த நான் சம்பாதிச்ச குட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன சிலவர் பேசுறாங்க நானே சம்பாதிச்சது அப்படிமா. யான் எனதுங்கிற செருப்புல நீங்க எதை செஞ்சாலும் வினையாக ஆகும். அது இல்லாம இருந்தாதான் வினை ஆகாது. இப்ப நீங்க தூங்குறீங்க சாப்பிட்றீங்க, அப்ப வினை ஏறுமா? இல்ல. ஏதாவது செய்யும் போது யான் எனதுங்கிற செருக்கோடு செய்யும் போது வினையாகும். அது நன்மையோ தீவினையோ. ஒரு அளவுக்கு பாருங்க, நீங்க செய்யற செயல்ல போறாமே யான் எனதுங்கிற செருப்பு இருக்கும். தர முடிஞ்சாலும் நான் கொடுக்க நான் சம்பாதிச்சுக்கிட்டு அப்படின்னு வரும்.
கோயில போய் உண்டியில போட்டா நான் சம்பாதிச்ச காசு ஏதோ கொஞ்சம் கொடுப்போம். அத்தனை துட்டு யாருக்கு இறைவன்கிட்டே தெரிஞ்சு அவருக்கு போடுறது கூட மன கூசும். ஏன்னா இடையில் வந்து இச்செல்வம் சிவன் தந்து நம்மளை கொடுத்த தந்தை துணி உண்டு, படுக்கை எங்கும் புறம் திண்ணை உண்டு, பசித்து வந்தால் கொடுக்க சிவன் உண்டு அப்படின்றதாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டே இருக்கும். அதனால நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளைகள் வந்து நல்லா காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டின் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, நீ தாள் சதம் கட்சிய கம்பனே அப்படின்னு யார் சொல்றா? பட்டினத்தார் சொல்றாரு. அதான் உண்மை. ஏதாவது சதம் நிலையானு சொல்ல முடியுமா? நான் சேர்த்து வைத்த செல்வம் நிலையானு சொல்ல முடியுமா? நான் இன்னைக்கு 10 கோடி சேர்த்து வச்சிருக்கேன், கோயில கொண்டு போக முடியுமா? அருணாக்கரை அருதான் அப்படிமா அருணாக்கரை கொண்டு அதுதான் எதையும் நம்ம கொண்டு போக முடியும். இருக்கிற வரைக்கும் அதை பொருளை எல்லாம் அருளாக மாற்றிவிட வேண்டும். தான தர்மங்கள் செய்து கொண்டே இருந்தால் அதை போகும்போது கொண்டு போகாம கொண்டு போக முடியாது. கொண்டு போனோம்ல தர்மம் செஞ்சு அந்த தர்மத்தை கொண்டு போகும். அது நம்ம கூட வரும். யாராலையும் அதை மாற்ற முடியாது. நீங்களே நினைச்சா கூட உங்க தர்மத்தை தடுக்க முடியாது. அது கூட வந்தே தீரும். நீங்க செஞ்ச தர்மம் உங்க கூட வரும். விஸ்வா சொல்றாங்க, ஜஸ்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு விஸ்வா அப்படிங்காங்க. சரி, அப்ப நம்ம சேர்த்து எதுவுமே நம்ம கூட வராது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஊரும் சதமல்ல, முற்றும் தந்த முனிவர்கள் கூட சொந்த ஊருங்கிற பற்று இருக்கும். முற்றும் தந்த முனிவர்களுக்கே இப்ப நம்ம சொல்றோம்ல, எங்க ஊர் சீத்தூரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க இது வைத்தியநாசாமி திருக்கோயில் இருக்கு, ஆண்டாள் கோயில் இருக்கு அப்படின்னு பெருமை எப்படி சொல்றோம்? அந்த ஊர் மேல பற்று. முற்றும் தந்த முனிவர்களுக்கே இருக்குன்னா நமக்கு இருக்காது. ஊர் பற்று. அப்புறம் பேர் மேல பற்று. இப்ப நம்ம பேர் சொல்லணும் கூப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னு. அதானே என் பேர் பொட்ட இடத்துல மேல பேரை போட்டு புரிஞ்சுதா அப்படின்னு பேர் மேல பட்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா கோயில் ஏதாவது டொனேஷன் எழுதுவாங்கல்ல, ஒரு டீ பெட் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க, பொட்ட இடத்துல அவங்க மேல போட்டாங்கன்னா எதிர்ப்பு லைட் தெரியும், வெளிச்சம் கொடுக்குறதுக்கு லைட்டை போட்டு அதுலயும் பேர் எழுதிட்டா என்ன தெரியும்? தெரியாது. அப்போ ஊரும் சதம் இல்லை, உற்றார் சதம் இல்லை, சொந்த பந்தங்கள உற்றுருந்தா வர்றாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. உற்றார் சதம் இல்லை, பேர் உற்று பெற்ற பேரும் சதம் இல்லை, பெண்டில் மனையும் கடைசி காலத்துல வருவாங்களா? வரமாட்டாங்க. போயாங்கிட்டு நான் நீ எப்படா போவன்னு தான் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில பேர்ல பார்த்தீங்கன்னா காட்சி தாங்க முடியாது. எவனுக்கும் வருது இவனுக்கு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது, அந்த அளவுக்கு பாடாப்படுத்துவாங்க. அப்படி பெண்டில் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல. பிள்ளைகளும் கடைசி காலத்துல நமக்கு துணைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு உற்றதுறையாக ஈசன் வருவரே. உற்றார் ஆளுநரும் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தரல்லால் நமக்கு உற்றார். அப்படிங்க முருகனோட சொல்வது ஆறுமுகம் 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 என்று போதி. அப்படி ஆறுமுகம் ஆறுமுகம் சொல்லி இந்த அடியார்கள்லாம் திருநீரை பூசிக்கொண்டு உன்னையே தஞ்சம் என்று வழிபடுகின்ற அந்த அடியாருக்கு அடியாராக இருந்து உன்னை பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா. முருகப்பெருமான் எதுல இருக்காரு? ஏறுமையில் வாகன குகா சரவணா. யாராவது பாத யாத்திரை போவாங்க பார்த்துருக்கீங்களா? பாத யாத்திரை எதுல போவாங்க? பாதத்துல தான் நடக்க முடியாது. எதுல போவாங்க? மயில் வாகனம் அப்படிம்பாங்க. வசதிங்களா? மயில் பஸ்ஸில் போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? நான் அடிக்கு முதல்ல தெரியாது, மயில் வாகனம்னா பஸ்ஸுன்னு தெரியாது. நான் அடி எங்க எதுல நான் போறீங்க அப்படிங்கிறாங்க. பாத யாத்திரையா? இல்லை அப்படிம்பாங்க. வேற எதுல லாரி லைனுக்கு போறீங்களா? இல்லை மயில் வாகனத்துல போறோம். மயில் வாகனமா? அப்படி ஒரு வாகனம் செஞ்சு போவீங்களா? நீங்க ஒண்ணு பஸ்ஸு தாங்க மயில் வாகனம் அப்படிங்கிறாரு. பஸ்ல நீட்ட போய் இறங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்துல அச்சத்தால் தொழுத சூரபத்மனை முருகப்பெருமான் என்ன செய்தாரு? எல்லாரும் அன்பால் தொலை வைத்தார்.
மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி அரணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி மாவடி வயது செவ்வேல் மலரடி போற்றி அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி. சேவலுக்கும் போற்றி சொல்றோம், மயிலுக்கும். ஒரு காலத்துல அச்சத்தால தொழுதாங்க, சூரபத்மனை பார்த்தாலே எல்லாம் பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு அன்பால் எல்லாரும் நாம இப்பயும் கோயிலுக்கு போனோம்னா முருகப்பெருமான் மயில தான் இருக்காரு. இப்ப முருகப்பெருமான் வச்சிருக்க அந்த மயில யார் இருக்கா? சூரபத்மன். சூரபத்மன் பிறகு பெறும்போது அந்த மயில யார் இருந்தா? சூரபத்மன் பிறகு வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அப்ப மயில் வாகனம் யார் இருப்பா? இந்திரன். இந்திரன் தான் அப்ப மயிலாக இருந்தார் முருகப்பெருமான். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, ஆகமணி மாதவர்கள் பாத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று. அடியார்கள் எல்லாம் அவர் அடியாருடைய பதமே துணையதென்று நாளும் ஏறு மயில் வாகன குகா. இந்த முருகனுடைய நாமத்திலே குமரன் புகன் புகன் என்று ஒழித்தனேன் முருகும் செயலென்று உணர்வென்று அருளாய் என்று அருள்நாதர் கந்தர் அனுபூதியில சொல்றாரு. இந்த குகன்னா என்னன்னா நம்ம இருதய குகையில் வசிப்பவன் அர்த்தம். இந்த தாயினுடைய வயிற்றுல இந்த குழந்தை இருக்கு பார்த்துருக்கீங்களா, 5 குடியிலும் சுத்தி இருக்கும். அப்ப இந்த குழந்தை வெளியில வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் வரும். ஏன் நம்ம இறைவனை தாயிற்கு சிறந்த தயான்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த தாய் கர்ப்பமா இருக்கும் போது அவங்க எது சாப்பிடுவாங்க? புளிப்பு சாப்பிடுவாங்களா? புளிப்பு என்ன சாப்பிடுவாங்க? முக்கியமா மாங்க புளிப்பு. ஏன்னா இன்னொன்னு புளிப்பு குழந்தைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் புளிப்பு எது யாருக்கு ஆகாது? குழந்தைக்கு ஆகாது. ஆனா அதை மீறி சாப்பிடுவாங்க. மற்ற எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு சேராது, அது குழந்தையை பாதிக்கும் புளிப்பு. ஆனாலும் அதை மீறிதான் இறைவன் பிறக்க வைக்கிறார் அந்த குழந்தைய. எவ்வளவு பெரிய காரணம் முடிப்பாங்க. அதான் தாய் சிறந்த கையா. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைய பாக்குறதுக்கு குழந்தை வச்சிருவாங்க. வச்சதும் முதல்ல யார் பார்ப்பா? கரெக்டா சொல்லுங்க. முதல்ல அந்த குழந்தைய யார் பார்க்கணும்? முதல் தாய் பார்ப்பாங்க. குழந்தை வந்தது கண்ணில் காட்டுங்க, கண்ணில் காட்டிட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஆள் யாரு? கரெக்ட், அப்பா. அதுக்கடுத்து தாய்மாமா வருவாரு. சரி, எவ்வளவு நேரம் பார்ப்பாரு? சரி, அவங்க அப்பாவே எவ்வளவு நேரம் பார்ப்பாரு அந்த குழந்தைய? 5 நிமிஷம். அதுக்கப்புறம் எனக்கு டியூட்டிக்கு தயாரிச்சு அப்படின்ட்டு வச்சுட்டு அவர் போயிடுவாரு. இப்படி எல்லாருமே பார்ப்பாங்கல்ல. எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி கொடுத்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் குழந்தைய அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யார் பார்ப்பா? அந்த 24 நேரம் பார்ப்பாங்களா? நல்ல யோசனை. 24 நேரம் பார்ப்பாங்களா? அவங்க விடிய வச்சிருப்பாங்க, முடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை உறங்காது. அவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க? லேசா அப்படின்றாங்க, லேசா கண்ணாச்சுருவாங்க. ஆனா சாமி எப்படி கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. அவர் ஒன்றதுக்கும் நேரம் கிடையாது, உறங்குறதுக்கும் நேரம் கிடையாது. 24 மணி நேரம் டியூட்டி. நாம எங்கேயாவது 24 நேரம் டியூட்டி பார்க்கணும். இங்க வருங்க, ஒத்தே வழியில நான் சொல்றேன், 8 மணி நேரம் டியூட்டி இருந்தா வேலைக்கு சேர்த்துக்கோங்க. இல்லையா இப்படி போய்கிட்டே இருக்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்கல்ல. மில்லுக்கெல்லாம் போயிட்டோம்னா 8 மணி நேரம் டியூட்டி. காலையில 6 மணிக்கு காலையில 3 மணிக்கு நீ வெளியே விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர்றேன். நீ ஒன்றும் தேவையில்லை, நீ போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் டியூட்டி இருக்கு. காலையில 9 to நைட் 9 மணி வரைக்கும். அப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? 9 to 9 எத்தனை? 12 மணி நேரமா? 12 மணி நேரம். சரி, அதுக்கு மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா சாமி அப்படி கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி, ஓதாத வேதம் உணர்ந்தாய் போற்றி, என்னா இலங்கை தன்னை போற்றி, இறை விரலால் வைத்து வந்த ஈசா போற்றி, பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி, பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி, அண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கயிறை வளையாரே போற்றி போற்றி. ஒரு வரி எடுத்தோம்னா அடுத்த வரி நீங்க சொல்லிடுது. உண்மையிலே அதான் ஆச்சு. அது கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா பார்த்தீங்களா? இந்த பாட்டு நான் வேட்டராக்கி உண்ணாகின்றாய் பத்தியா, அது தெரியுங்க அப்படின்னு. இதே தெரியாத பாட்டு சொன்னோம்னா எல்லாமே ஈஸியா இருப்பாங்க. இன்னொன்னு தெரிஞ்ச பாட்டு சொன்னா உங்களுக்கு உங்களை அறியாமலே அந்த இது. அதுக்கு திருமுறைகள்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சொல்ல 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 இந்த பாட்டு அப்படின்னு உங்களுக்கு கேட்க ஆனந்தமா இருக்கும்.
தினசரி மனப்பாடம் பண்றீங்க இங்க வந்து அப்படிதானே? நீங்க பாட்டு மனப்பாடம் பண்றீங்களா? இங்க பாருங்க, இந்த மனப்பாடம் பண்றதுலாம் ரெண்டாவது. நாங்க முதல்ல வந்து தேவாரம் பாடுறோம். ஓகே, அது தேவாரத்தை பாட பாட திரும்ப திரும்ப படிக்க படிக்க மனப்பாடம் ஆயிரும். எதுவுமே பயிலுதல் பேரு. கற்றல் வேற, பயிலுதல் வேற. இப்ப நீங்க தினசரி என்ன செய்றீங்க? பயில்கின்றீர்கள், மறந்துடக்கூடாது. நல்கிருளில் நட்டம் பயின்றாடும் மாதனேன்னு மாணிக்கா சொல்லுவான். கற்றல் சொன்னாரா? இல்ல, பயிலுதல் அப்படின்னு திரும்ப திரும்ப ஐந்து புரிந்து கொண்டே இருக்கின்றார் சிவபெருமான். திரும்ப திரும்ப செய்யணும், இல்லைன்னா இந்த உயிர்களால் வாழ முடியாது, சஞ்சரிக்க முடியாது. அணுக்குள்ளேயும் ஒரு பொருள் ஆடிக்கிட்டு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம அப்பயே சொல்லிட்டாங்க, அவன் என்று ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு. இப்ப கண்டுபிடிச்சிட்டு அணுக்குள்ள ஒரு பொருள் ஆடிக்கிட்டு இருக்கு. அது யாரு? யார் ஆடுறா? நம்ம சாமி அதுக்குள்ள ஆடிட்டு இருக்கு. எப்பயுமே அது ஆடி. அப்படி சொல்றாரு ஆகமணி மாதம். அந்த குகான் சொல்லு பாத்தீங்களா, இந்த தாயை காட்டும் சிறந்த தயாரிகள் சொல்ற காரணம், எந்த நிலையிலும் அந்த நஞ்சு கொடி எல்லாம் தாக்காதவாறு அந்த குழந்தையை கொண்டு வர்றது மட்டும் இல்லாம எந்த நேரமும் அந்த குழந்தையை காத்து வளர்த்து வேதித்து வளர்த்தெடுத்த வெய்வலைதன் பாத திறம்பாடி அடையோ எம்பாவாய் என்று சொல்வதற்கு இணங்க ஒவ்வொரு பிறவிலும் இப்ப என்ன சொல்றோம், நான் வேலைக்கு போய் கஞ்சியை ஊற்றி அவனை வளர்த்துருக்கேன் தெரியும் உங்களுக்கு, அப்படிதானே சொல்றோம். நம்ம வளர்க்கறது யாரு? நம்ம அம்மா, நம்ம சிவகாமி அம்மா வளர்க்குறாங்க எல்லாத்தையும், பேசித்து வளர்த்தெடுத்த பெய்வன். ஆனா நாம என்ன சொல்றோம், நான் சம்பாதிச்சு இந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது, அப்படி நம்மளால வளர்க்க முடியாது. எல்லா உயிர்களையுமே, சில உயிர் குட்டையா இருக்கு, சில பேர் வளர்த்தியா இருக்கு, சில பேர் ஒல்லியா இருக்காங்க, சில பேர் குண்டா இருக்காங்க. என்ன காரணம்? சீர்தொழில் வேற்றுமையா. அவரும் செய்த விலைக்கு தகுந்தவாறு ஒல்லியாகவும் உண்டாகும், சில பேர் அழகாகும், சிலர் அழகா இல்லாமல். அப்படி படப்படுற சாமி, சாமி எல்லாரையும் அழகா தான் மனுஷன். எல்லாரும் கண்ணாடி பார்க்கறோமா? பார்க்கறோமா? வயசாக எல்லாம் மாற்றங்கள் தோற்றங்கள் மாறிடுது, அவ்வளவுதான். அவர் கொடுக்கக்கூடிய முதல் அறிகுறி என்ன தெரியுமா? நர. எப்பா நர வந்துருச்சு, ஒழுங்கா வழிபாடு பண்ணி மோச்சடையக்கூடிய வழியை பாருன்னு சாமி என்ன செய்வாரு? நிறைய கொடுப்பாரு. நம்ம 10 நோட்டீஸ் தை அடிச்சு 10 நோட்டீஸ் அடிக்கணும். சாமி தை அடிச்சாச்சு அடிக்கிறது. கொஞ்சம் ஓவரே போற, சரி அதுக்கு திரையை கொடுப்பாரு. எதுனாலும் கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுறீங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்படி சாமி ரெண்டாவது அறிகுறி என்னன்னா திரை. முதல் நர, ரெண்டாவது திரை. நம்மளால கண்ணாடி போட்டு 10 நோட்டீஸ் சாமிக்க கடைசி எவ்வளோ வந்துருவாரு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு அடிச்சே இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தேவார படத்துல ஏதோ சொற்பொழி காட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லுவா, அடி வச்சுட்டு மற்ற வேணும். நல்லா இருக்கும் போதே நாங்கள் சிவபெருமானையும் வழிபாடு செய்து இயற்கைய வழியை பார்க்கணும். அப்படி அடியார்கள் எல்லாம் முருகா 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 என்ற ஒரு தரவும் அடியார் முடிவே இணைத்தால் அருள்மோனி என்று சொல்வதற்காக இந்த பிறவில முருகபெருமான் யாரு? சாட்சாத் சிவபெருமானே. அப்ப இந்த தாயுடைய வயிற்றுல இந்த குழந்தை இருந்து வெளியில வரும்போது எப்படி வருமா? நல்லா கவனமா சொல்லுங்க, இதுல ரொம்ப முக்கியமான பயன். புகையில இருந்து உள்ள புகையில இருந்து வெளியே வரும்போது புகா 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 அப்படின்னு வெளியே வருமா? நம்மளால என்ன செஞ்சா குவா 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 ஆகிட்டாங்க. புரியுதா? உள்ள இருந்து வெளியே வரும்போது எப்படி வரும்? புகா புகா முருகபெருமானுடைய நாமத்தை சொல்லிட்டு வெளியே வரும். நம்மளால அப்படியே மாத்தி பூவா பூவான்னு ஆக்கிட்டாங்க. அது கிடையாது. புகான்னு முருகனுடைய முக்கியமான நாமத்துல ஒன்று ஓம் குகாய நம, ஓம் குமாராய நம, ஓம் என்னதான் சொல்லணும். உங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சரி கேட்க முடியும். அது நம்ம சத்தம் போட்டு சொல்ல வேண்டியது. அப்படி முருகன் குமரன் புகன் என்று முழுங்கிறோம். முருகன் செயல் அந்த போய் முருகன் செயல்தென்று உணர்வென்று அதனால அப்படின்றது விகாரமா சொல்றாரு. அப்படி முக்கியமான நாமத்துல புகன்னா இருதய புகையில் இட்டிருப்போம் அர்த்தம். குமரன் என்ன அர்த்தம்? முருகனுடைய நாமத்துல குமரன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? குமரன் என்றும் இளமையாக இருப்பவன், அதானே குமரன்.
நீங்களும் பெரிய குமரன் நடப்போம் மனசுல அப்படியாகல, நீ ரொம்ப குமரன் நடப்போம் அப்படியாகல. அப்படி என்னைக்கு என்னைக்கு இப்படி இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோப்பா தம்பி அப்படிவா. அது ஒண்ணு. ரெண்டாவது குமரனா, மரா என்றால் மாயன்னு அர்த்தம், கூ என்றால் நீக்குவோன்னு அர்த்தம், மாயை நீக்குவோன் குமரன் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நாம எதுவும் சிக்கிக்கிட்டு இருக்கோம், இந்த மாயையில சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். இறைவனை அடைய முடியாம இந்த மாயைக்கு சிக்கிக்கிட்டு இந்த உலக போக பொருட்கள்லாம் அடிமையாகி இதுவே நிலை என்று நினைத்து இங்கே தங்கி இறைவனை மறந்து இதை அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதை மாணிக்கத்தில் நல்லா சொல்றாரு, சாமி ஒன்ன மறக்க வச்சு என்ன இங்க வந்து பிறக்க வச்சு சாமின்னு. மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இவ்வூனே புகை என்பதை உலக மண்ணு விட்டு விட்டார் அரியன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தார் அப்படின்னு. நம்ம அறியாமை, இந்த உயிருக்கு அறியாமை அப்படின்னு சிவபெருமானே வந்து என்ன பண்ணலாம், நம்முடைய அறியாமையை போக்கி ஆனந்தத்தில் அப்படின்னு அந்த பாட்டில் சொல்றாரு. ஒரு பருவம் வரும்போது, ஒரு காலகட்டம் வரும்போது நமக்கு பக்குவம் வருகின்ற நிலையில இறைவனே என்ன செய்யறாரு, நமக்காக வந்து குருவாக வந்து நம்மை ஆட்கொள்கிறார். குருகுருவன் எப்படி வருவாரு நமக்கு? குருவாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் முளதாய் மணியாய் ஒளியாய் தருவாய் உயிராய் நதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. இப்ப குருவாய் யாரும் இந்த கேட்பா சிவ வழிபாட்டை ஒருத்தர் நினைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணம் யாருன்னா முருகப்பெருமான். முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வவன் முருகப்பெருமான். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கோள் வித்து குருபரன் என ஓடும். முக்திக்கு விட்டு இப்ப எனக்கு இந்த உலக நாட்டெல்லாம் அவ்வளவா இல்லைங்க, எனக்கு சிவபெருமானை எப்படியாவது இந்த பிறவியை நான் அடையணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை செய்வது யாரு? முருகப்பெருமான். இப்போ யாருக்காவது இன்னும் எனக்கு நிறைய பிறவியில் அடக்க வேண்டியிருக்குங்க, இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கேட்டுருந்தா யாருமே இல்லையா? பிறகு வேண்டாமா? அதனாலதான் எல்லாரும் யார் எந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கோம், சிவ வழிபாட்டுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. எந்த நேரமும் 24 இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அனுபவிப்பாங்க அப்படிதான் இருப்போம். இப்ப அதெல்லாம் நீக்கி நம்மள சாமி எப்படி உட்கார்ந்து சொற்பொழி கேட்க வச்சுக்காங்க. எல்லா வேலையும் கேட்க முடியாது, சொற்பொழி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செவிகால் கேள்விங்களோ சிவன்யம் நீரை செம்பவள எரிபோல் வேலி பிராந்திரம் எப்போதும் செவிகால் வேங்களோ. அப்ப எப்போதும் இறைவன் புகழ நாம எப்போதாவது ஒருக்கா கேட்கக்கூடாது, எப்போதும் இறைவன் புகழ அப்படி இந்த பாட்டு சொல்றாரு. குமரன் புகன் என்று படித்தேன் சொல்லும்போது ஏழைகள் வியாபுல ஏழை என வினாவும் உனக்கு ஏவர் புகழ்வார் அதையும் சொன்னார். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்றது. இந்த அடியார் குழுக்கெல்லாம் முருகா என்று அவரை சரணடைந்து இருக்கக்கூடிய அந்த அடியாருடைய பாதத்தை வழிபட்டு உன் துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா. சரவணன் என்ன இருக்கும்? சரவணா உங்க பேர் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். சரவணன்னா எப்படி சொல்? அது மந்திரத்துல வரும். இது சரவணன்னா என்ன? சரவணன்னா வனம்னா காடு, சரவணன்னா தற்பைன்னு அர்த்தம். தற்பை காட்டில் சாமி அங்கே தோன்றினாரா? சாமி நெட்டிக்கண்ல இருந்து வந்ததுக்கு வாயு புகண்ட கொடுத்து, வாயு கொண்டு போய் அக்னிகிட்ட கொடுக்க, அக்னி கொண்டு போய் கங்கையில சேர்க்க, கங்கை கொண்டு போய் சரவண பொய்கையில் இருக்கு. அந்த சரவண பொய்கை எங்க இருந்துச்சு? தற்பை காட்டில் நடுவில் இருக்கு. அங்க 6 முகங்களும் 6 முகமாக இருந்தது. அந்த 6 நெருப்பு பொரியும் 6 குழந்தைகளாக அம்பாள் போய் அப்படி அந்த 6 குழந்தை எப்படி தொட்டாங்க, அப்படி ஒரு முகமாக ஆகிடுது. அதனால முருகப்பெருமானுக்கு கந்தன் பேரு. 6 முகங்களையும் ஒன்றாக கொன்றவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வெற்றச் செய்வோன் என்ற ஒரு பொருள் உண்டு. பகைவரை அழிக்கணும்னு சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பகைவரை அவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன் பொருள். கந்தன் என்கின்ற பேருக்கு பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்பவன். எப்படி நாம பாருங்க, கந்தன்கிற பேருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. இதனால்தான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சக்தி கவசம், கந்தர் அந்தாதி, கந்தர் கலிவன்பா, நிறைய இருக்கு கந்தத்துக்கிற பேர்ல.
எனக்கு கந்தர் அலங்காரம் ஒரு பாட்டு கூட தெரியல சிவா அப்படின்னு இப்போ சில பேர் சொல்றாங்க. தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் எனக்கு கந்தர் அனுபூதி ஒரு பாட்டு கூட தெரியல சிவா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாடிட்டே இருந்தாலே வந்துடும். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம். பெரும்பாலும் கந்த சஷ்டி கவசம் சில பேர் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தினசரி சாயங்காலம் விளக்கு பொருத்தி நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அடிக்கடி மில்லுக்கு வேலைக்கு போகணும். 12 வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு மில்லுக்கு வேலைக்கு போகும்போது போயிட்டு வந்து சாயங்காலம் எங்கள் அம்மா விளக்க பொறுத்து பாட்டு படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்வாங்க. அந்த நேரம் என்னதுன்னா நமக்கு கந்த சஷ்டி கவசம் தான் அடி எல்லாருமே பாடுவீங்க, நல்லா தெரியும். எல்லாரும் பாடலாம். இதுதான் ஆரம்பத்துல வந்தது, இது இப்ப உள்ளது. இப்ப எல்லாரும் ஆமா அந்த வழிபாட்டுடைய முறைகள் தெரிஞ்சது இப்ப எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியிலே நமக்கு எல்லாமே உண்டு, எல்லாமே இருக்கு, நமக்கு தெரியாம இருந்திருக்கோம். நம்ம எளிமையா கவர்றது கந்த சஷ்டி கவசம் எல்லாரையும் போய் சென்றடைஞ்சது. அந்த பாட்டை பாடினது யாரும் தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை. வெரி குட், சூப்பர், நல்லா கரெக்டா சொல்லிட்டாங்களே. அந்த பாட்டுல வரை சொல்றாரு, பாலதேவராயன் பகந்ததை நாளும் ஆலையும் கருத்துடன் நாளும் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியை ஜெபித்து உணர்ந்தீர் அடிய. வெரி குட், ரைட். அப்படி இதெல்லாம் எல்லாமே கந்தங்கிற பேர்லயே வரும். அப்படிப்பட்ட சிறப்புடையது. அதனாலதான் சரவணன் அப்படின்னா இனிமே என்ன சொல்லணும்? தர்பை காட்டில் உதித்தவன், அந்த வனத்தில் உதித்த சரவணன். சரவணன்கிற நான் வந்து மந்திரமாகவும் வரும். சரவண பவ என்கின்ற மந்திரமாக வரும், நாமமாகவும் வரும். அதுமாதிரி குகன் என்றது பேராகவும் வரும், நாமமாகவும் வரும், மந்திரமாகவும் வரும். ஓம் குகாய நம அப்படின்னு பேர், ஓம் குமாராய நம அப்படிங்கிற பேரும் உண்டு. இப்படி சிறப்புகள் நிறைய இருக்கு. அப்படி குமரன் குகன் அப்படி சொல்றாரு. ஏழைகள் வியாகுல ஏத எனவினாவில் உனை. முதல்ல என்ன சொன்னாரு? அடியார்கள் பதவே துணையதென்று நாளும் ஏறு மயில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என. இந்த அடியார்கள் என்ன சொல்லுவாங்க? குகா சரவணா எனது ஈசா அப்படிவாங்க. அடியார்கள் என்ன சொல்லுவாங்க? எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப முருகப்பெருமான் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஈசா அப்படிங்கிறார். சொன்னது யாரு? அருணையினார், மறந்துடக்கூடாது. முதல்ல சொன்னாரு குகா அப்படின்னு, அடுத்து சரவணா அப்படின்னு, அடுத்தது என் ஈசா அப்படின்ட்டு. ஏன்னா பல இடங்கள்ல அருணைநாதர் எப்படி பாடுறாருன்னா சிவாய அப்படின்னு பாடுறாரு. நான் சிவாயன்னு சொல்லாம விட்டுட்டேனே. அரகர சிவாயவென்று தினமுன்னினை ஆமல் என்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனம் விட்டு வார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் என்று அனுதினமும் நானும் இன்றி அழிவேணுங்கிறாரு அருணைநாதர். பாடினது யாருக்கிட்ட? முருகப்பெருமான் முன்னாடி என்ன சொல்றாரு? அரகர சிவாய வென்று. இந்த பாட்டு பாடிருக்கீங்களா? கருவினூர் வாய்ப்பு வந்து வயதளவிலே வளர்ந்து அந்த திருப்புகழ் பாடுவீங்களா? கடைசி தேவரம் பாடும்போது பாடிருக்கீங்களா? நாங்க பாடுற விதவி வேற மாதிரி இருக்கு. நீங்க கருவினூர் வாக்கி வந்து அப்படி படிப்பீங்களா? சரி. வயதளவிலே வளர்ந்து கலைகள் வளவே தெரிந்தும் அதனாலே கரிய உழல் மாதங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நின்று மிக வாடி. அடுத்த சொல்லுங்க. அரகர சிவாய என்று முருகப்பெருமான் படி சொல்றாரு. அரகர சிவாய என்று. அப்ப சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான். அரகர சிவாய வந்து தினமும் நினையாமல் என்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடு வாழ்வதங்கள் மனைகள் தலை வாசல் என்று அணிதினமும் நானுமின்றி அழிவேன். உறகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெரும் மாலனங்கள் உலகளவு மாழ்மகிழ்ந்த மருகும் உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உறைவுகள் யூரில் அன்று வருவோன் பறவைமனை நீதி கண்டு ஒரு பொழுது தூத்து சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசம் பகையசுர சேனை கொண்டு அமரர் சிறை மீளவென்று பரமனருளால் வளர்ந்த பழனி அமர்ந்த பெருமாள் அப்படின்னு எப்படி சொல்றது பாருங்க. பாட்டு அருமையான பாட்டு, எல்லாரும் தெரியுமா? கருவின் உருவாகி வந்து சொன்னாரு, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா முருகா? இந்த மூலகத்தை அளந்தாலே பெருமாள், அவருக்கே நீ மருமக. அவரே என்ன பண்ணாரு? எல்லையில்லாத கருணை உடையவன் நீ, அவருக்கு மருமக. நீ எவ்வளவு கருணை உடையவனா இருப்ப அப்படின்னாரு. இந்த இடத்துல உலகளவு மால்மகிழ்ந்த மருமகன்.
உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உறைவு கொடி யூயிலன்று வருவோனே அவருக்கு நீ மருகன் அப்படின்னு திருமாலுக்கே. அடுத்த நேர சிவபெருமான சொல்லும்போது பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற அந்த பறவைக்கு தூது போன பாருங்க, அதை எடுத்து நீங்க சொல்ற அந்த பறவை நாச்சியருக்காக சிவபெருமானே தூது போனாரே, அப்படிப்பட்டவருடைய பிள்ளை நீ. அவர் எவ்வளவு பெரிய கருணையுடையவர், அப்ப நீ அவருக்கு பிள்ளை, நீ எவ்வளவு பெரிய கருணையுடையவரா இருக்க அப்படின்னு அந்த பாட்டு சொல்ற. பறவை மனை மீதில் என்று ஒருவருக்கு தூது சென்ற பரமநல்லால் விழுந்த குமரேசா மகேஸ்வர சேனை கொண்டு அமரசனை இல்லம் என்று பழனிமலை மீது நின்று அது பழனி திருப்பூர் தான். இங்கே ஏழுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மான உயர் என்று அடியார்கள் எல்லாம் எனது குகா எனது சரவணா எனது ஈசா என்று அடியார்கள் எல்லாம் ஒன்னே பதம் என்று நம்பி உன்னை வழிபாடு செய்கின்றார்களே, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படின்னு அடுத்தவர்கள் சொல்ற. ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் முனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ. ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் முனை ஏவர் எந்த நேரம் உன்னையே நாவினால சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்களே, அப்படி சொல்வதற்கு நீ என்ன பண்ணணும், அவர்களுக்கு நீ இறங்கி அருள் செய்ய வேண்டாமா? இல்லைன்னா அந்த வேதங்களை என்ன செய்யும், உன்னை திட்ட போது சாமி அப்படியே நமக்காக மாறுறது அறியாது. வேதங்களே நீ அந்த அடியார்களை நீ ஒதுக்கி வைக்கலாமா? உன்னையே பதம் என்று வழிபாடு செய்கின்ற அந்த அடியார்களை நீ ஒதுக்கி வைக்கலாமா? நீ அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டாமா? இல்லைன்னா அந்த வேதங்களே என்ன செய்யும், உன்னை திட்டுமே சாமி. அதனால நீ என்ன செய்ய, இந்த அடியார்கள் உன்னையே பதம் என்று வருகின்ற இந்த அடியார்களை நீ அருள் செய்ய வேண்டும் என்று நமக்காக அன்னையினர்கள் கேட்க. ஏறுமையில் வாகன குகா சரவணா எனக்கு ஈசன் என மானம் ஏறு என்று போதும் அப்படி ஓதுகின்ற அடியார்களுக்கு ஏழைகள் வியாகுல ஏத எனது நாவின் முனை ஏவர் புகழ்வார் மறையும். மறைனா வேதங்கள்னு அர்த்தம். இந்த வேதத்துக்கு பொருள் தெரியாம தான் முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, பிரம்மம் பார்த்தாரு. முருகப்பெருமானா வணங்காம போனது கூட முருகப்பெருமான் கோவிக்கல, அவர் வணங்காததுக்கெல்லாம் கோவிக்கல. பிரம்மா பார்த்தாரு. முதல்ல தேவர்கள் வந்து போய் அந்த 4 முகத்தை போய் கூப்பிட்டு அப்படின்னா, யோ 4 முகம் உன்னை கூப்பிடுது 6 முகம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தது அவளை விறுவிறுன்னு வந்தாரு. அது சாமி எப்படின்னு தரான், குழந்தைய இருந்தார். இப்ப திருமால் கூட பார்த்தாரு, பார்த்து வணங்கினாரு. முருகனுடைய அது அழகை பார்த்து அப்படி வணங்கினாரு. வணங்கும்போது திருமால் கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்துதான். அதுல வந்தவங்க தான் 2 பேர் அமுதவல்லி சுந்தரவல்லி. புரியுதவங்களுக்கு அவங்க யாரு, இந்த கரெக்டா சொல்லிட்டாங்க. வள்ளியும் தெரியாமையும் அமுதவல்லி சுந்தரவல்லின்னா நம்ம வேற ஏதோ நினைக்கும், அவங்கதான் வள்ளியும் தெரியாமையும் வந்தார். அவங்க தவம் செஞ்ச இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். சென்னிமலை முருகர் அங்க தவம் செஞ்சிருக்காங்க. மேல 1000 படி 1347 நினைக்க போயிட்டு வந்தோம். அப்படி அதுக்கு மேல சாமி முருகப்பெருமானுக்கும் மேல தவம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு மேல சித்தர் பின்னாடி சித்தர் இருக்கிற இடம்லாம் இருக்கு. இப்படி நிறைய சிறப்புகள்லாம் இந்த மலையில இருக்கு. அப்படி இந்த அடியார்கள் உன்னே பதம் என்று வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி திருமால் பார்த்தாரு. அப்படி கண்கள் கண்ணீர் வந்து அதுல அமுதவல்லி சுந்தரவல்லியாக இருந்து அவர்கள் இருவரும் தவம் செய்து இப்ப 2 பேரும் தவம் செஞ்சாங்கல்ல, ஏன் ஒருத்தர் கீழையும் ஒருத்தர் மேலையும் பிறக்கணும்? ஏன் 2 பேருமே கீழே பிறக்க வைக்கலாம், இல்ல 2 பேருமே மேல பிறக்க வைக்கலாம்? என்ன காரணம்? பேசிக்க தண்ணீர் பேச குடிக்க எதுக்காக 2 பேர்? இந்த திருச்செந்தூர் புராணம் கேட்டவங்களுக்கு தெரியும். இப்ப வள்ளியும் தேவையானையும் ஒரு ஆளு கீழையும் மண்ணுலகத்திலையும் ஒரு ஆளு பின்னுலகத்திலையும் பிறக்க வைக்கிறார்ல, ஏன் 2 பேருமே மண்ணுலகத்திலேயோ இல்ல 2 பேருமே பின்னுலகத்திலேயே பிறக்க வச்சிருக்கலாம்ல? ஏன் சாமி இப்படி செய்யல? முருகப்பெருமான் வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டேன். கொஸ்டின் வந்து அதுதான். ஏன் இன்னைக்கு வந்து வள்ளி அகழ்ந்தெடுத்த புலியை வந்து பிறக்கணும்? வள்ளி அம்மை அவங்க ஜம்முன்னு பிறந்தாங்க. எங்க தெய்வ யானையால் வளர்க்கப்பட்ட தேவி யானையம்மை அங்க விண்ணுலகத்துல சுகபோகமாக இருந்தாரு. நெசமாதான் அப்படி இல்லை. என்னன்னா வள்ளி அம்மை தேவியானை அம்மையை இகழ்ந்து பேசிய காரணத்தினால் வள்ளி வந்து இப்ப
அதனாலதான் யாரும் என்ன செய்யக்கூடாது, கேள்வி பண்ணி பேசக்கூடாது, இகழக்கூடாது, அவங்கள பத்தி இன்னொரு ஆள்கிட்ட இல்லாத பொருளாக சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் பிறவி என்ன பிறவி? அதனாலதான் மான் அகழ்ந்தெடுத்த குழியில வந்து வள்ளியை பிறக்க வச்சார் சாமி. ஒருத்தர் விண்ணுலகத்திலையும் ஒருத்தர் மண்ணுலகத்திலையும் பிறகு தேவையானவங்க அப்படி சொல்லலை. ஆனா வள்ளியம்மை இப்படி சொன்னதுனால சாமி இது திருச்செந்தூர் புராணத்துல வருது. அதனால அப்படி எதா யாராவது சரி, யாரும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் குறை. சரி பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு அவகிட்ட நீ போய் சேர்ந்தியோ, அவங்க ஒழுங்காதான் இருந்திருப்பாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க, அவங்கள பத்தி இல்லாத போய் இவங்க பேசாததுக்காக, மற்ற யாருமே அவங்க கூட பேசக்கூடாது என்பதற்காக, இங்க பாரு அவ கூட போய் விட்டு சேர்ந்தா, நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் ஓ இஷ்டம் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அப்ப சுத்தமா எல்லாரும் அவங்க வெறுத்துவாங்களா? வெறுக்க மாட்டாங்க. அப்படி செய்யலாமா? பெரிய பாவம். அந்த வினை கணக்கெல்லாம் யாரு எழுதிருப்பா? எழுதும் கீழ்கணக்கு என் நம்பர் ஈசனே. சாமி கணக்கு எழுதிட்டே இருப்பார். அங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க புண்ணியம் செஞ்சாலும் கிரியேட் ஆகும், அவன் செஞ்சாலும் எல்லாமே ஏறும்ல. நீங்க புண்ணியம் செஞ்சாலும் ஏறும்ல, பாவம் செஞ்சாலும் ஏறும். அதுல ஒரு ஆள் சொன்னாரு, எவ்வளவு பாவம் வந்துட்டு போகுதுங்க, நான் நிறைய புண்ணியம் செஞ்சா அதை அடிச்சுட்டு போக போகுது, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஒருத்தர். அதை அடிக்குமா? இப்ப நான் பாவம் நிறைய செஞ்சிருக்கேன், அதுக்கு மேல நான் புண்ணியம் நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த புண்ணியம் போய் இந்த பாவத்தை நீக்கிடுமா? நிறைய கணக்கு அப்படித்தான் இருக்கு. இந்த புண்ணியம் நிறைய செஞ்சாச்சுன்னா பாவம் ஆட்டோமேட்டிக்கா போயிட போகுது அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இனிமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உடனே நீக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, புண்ணியம் செஞ்ச அந்த பலனையும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பீங்க. அதே மாதிரி பாவம் செய்திருந்தாலும் அதுக்குரிய பயனை நாம் அனுப்புவதற்கு ஒரு பிறவி கட்டாயமாக வரும், மறந்துடக்கூடாது. இது போய் அதை அழிச்சிடணும்னு சொல்ல முடியாது. இப்ப இது வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நிறைய வரை இதுதான் ஐடியா. நிறைய புண்ணிய கடைசி காலத்துல நிறைய அன்னதானம் போட்டாச்சுன்னா எல்லா பாவத்தையும் அடிச்சுட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாவம் செய்தாலும் அதுக்குரிய பலனை அனுபவிக்கணும், புண்ணியம் செஞ்சாலும் அதுக்குரிய பயனை நீங்க அனுபவிப்பீங்க. நல்ல வசதியான வீட்டுல பறக்க வச்சு சாமி நல்ல செல்வ செழிப்போட இருப்ப அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. கண்டிப்பா இங்க பக்குவம் வரும் வரை பிறவி கட்டாயம். அவங்க அப்ப எங்களுக்கு பிறவிகள் உண்டாச்சா அப்படி கேட்கறாங்க. கட்டாயமா பக்குவம் வந்துருச்சு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இன்பது பத்தி ஆமா கண்டிப்பா உண்டு. ஏன் கேட்டேன்னா, உங்களுக்கு பிறவி வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் நம்ம சாமி கிட்ட வந்திருக்கோம்னு சொன்னேன். அப்பல சொன்ன கொஸ்டினுக்கு வந்து நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னா, நம்ம இந்த உலக நாட்டை இல்லாதவங்க தான் இங்க வர முடியும். பிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தான் இங்க வருவாங்க. பிறவி வேணுங்கிறவங்க இங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்க வேண்டிய இடமே வேற. அப்ப என்ன சொன்ன, இந்திய தொலைக்காட்சிகளில் அப்படின்னு உடனே நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டே. இப்ப வந்து அப்படி அதுக்குரிய பயனை அவரவர்கள் அனுபவிப்பார். புண்ணியம் செஞ்சா அதுக்குரிய பயனை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரும், பாவம் செய்தாலும் அதுக்குரிய பிறவை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி வரும். அவரவர்கள் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவி. எல்லாம் சிவன் செயல் என்று இருந்தால் நமக்கு பிறவி வருவதை தவிர்க்கலாம். நீங்க பிறவி தவிர்க்கணுமா? நீ வாழ்ற காலத்துல எல்லாம் இறைவி செய்கிற விருப்பத்தோட இருக்க, நீ அந்த வினையை வென்றலாம். வினை என்பது ஒரு ஜடம், நான் தெரிஞ்சுக்கணும். வினை என்பது ஜடம். நீங்க செய்யக்கூடிய நல்வழி தீவினைக்கு இன்ப துன்பம் கிடையாது, அது வந்து ஒரு ஜடம். அதை நீக்கிறதுக்கு இறைவனுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. ஆனால் நீங்கள் பக்குவம் அடைவதற்கு இறைவன் எடுத்து ஊட்டும் போது, இன்பமோ துன்பமோ எடுத்து ஊட்டும் போது, இன்பம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாயிடக்கூடாது, துன்பம் வரும்போது ரொம்ப தோண்டு போய் உட்காந்துடக்கூடாது. புரியுதா? ஆனா நாம என்ன செய்யறோம், துன்பம் வந்துச்சுன்னா ஓட உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடும், இன்பம் வந்துச்சுனாலும் ஒரே சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சிடும். அங்கதான் பிரச்சனை. அது நேர்வினையாகி மறுபடியும் பிறவிக்கு வித்தாக ஆகிவிடும். இனிமே துன்பம் வந்து என்ன செய்வீங்க? தைரியமா சிவா சொற்பொழிவுல சொல்லியிருக்காரு, காத்திரமா இருப்போம் அப்படிங்கிற உறுதியோட எல்லாம் ஈசன் செய். புண்ணியம் இப்ப இன்பம் அளிக்கும் போது நான் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அதே போல துன்பப்படும் போதும் இறைவன் நம்ம ஏதோ யாருக்கோ தீங்கு பண்ணியிருக்கோம், அந்த இறைவன் நினைத்து நம்ம கூட்டுறாரு அப்படிங்கிற உணர்வோடு இருந்துட்டோம்னா நமக்கு பிறவி வராது. அப்படி இல்லை அப்படின்னா பிறவி வரும். ரெண்டாவது பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் அடையாம பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். இப்ப அடியும் சொல்ற கருத்தை
நீங்க உள்ளவாறே உணர்ந்துட்டீங்கன்னா, உள்ளவாறே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சு அர்த்தம். அப்படின்னு ஒண்ணு சொல்ல நீங்க ஏதாவது கருத்தை மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது பக்குவம் இல்லாம வாய்ந்த உங்களுக்கு புரியுங்களா? வாழ்ற காலத்துல இன்பம் துன்பம் அனுபவிக்கும் போது எல்லாம் இறைவன் திருவருள் என்று அனுபவித்தால் நமக்கு என்ன வராது, வினை தோன்றாது, அது ஈஸியா வென்றலாம். ரெண்டாவது, நம்ம சாமி எப்படிப்பட்டவர்னா அனுபவ பொருள். இறைவன் எப்படிப்பட்ட பொருள்? அனுபவ பொருள், அறிகின்ற பொருள் கிடையாது. சாமி எப்படிப்பட்ட பொருள்? இறைவனை யார் இங்க அனுபவிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவங்க. உணர்வுலே உணரணும் இறைவன் மனத்தாலும் வாக்காலும் காயத்தினாலும். மனம் என்பது மனத்தால் நினைக்கிறது, வாக்கால திருமுறைகள் பாடுவது, நாமம் ஜெபித்தல், மந்திரங்கள் சொல்லுதல், இதெல்லாம் வாக்கால் செய்யக்கூடிய தொண்டு. மனதால் நினைப்பது, அப்புறம் காயமாகிய உடம்பால இறைவனுக்கு பணி செய்வது, இதெல்லாம் செஞ்சாதான் வரும், இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம அப்படி இருக்குமா? எதிர்ப்பு 24 நாள் உலகம் பண்றீங்களா? சரி, இல்ல வாக்காளர் எந்த நேரம் திருமுறை பாடுறீங்களா? நீங்க ஒண்ணு திங்கக்கிழமை ஆயிடுச்சுன்னா நாங்க வருவோங்க, செவ்வாய்க்கிழமை வருவாங்க, தினசரி சாயங்காலத்தை ஒரு மணி நேரம் பாடுறோங்க, அப்படிதானே பாடுறோம். ஆனா எந்த நேரமும் திருமுறை பாடிக்கிட்டே இருக்கும், எந்த நேரமும் நாமும் ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். சும்மா இருந்த கூட சாமியை சிந்தனையோடையே இருந்தா நமக்கு பிரச்சனை. அப்படிதான் வரலாறுலாம் பாடி வச்சுட்டாங்க. எத்தனையோ வரலாறு இந்த மண்டலத்துல நாம பெருமில்லாத நிலையை நாம் அடைய வேண்டும். இன்னொன்று சாமிகிட்ட நம்ம கேட்கறது எதுதான் கேட்கணும், பிறவாமை தான் கேட்கணும். அதை நம்ம எங்க போறோம், ஒரு லிஸ்டோடய தான் போறோம் சாமிகிட்ட போகும்போது. அப்படி போகக்கூடாது, லிஸ்டோட தான் போறேன். சாமி இன்னும் நீ என்னென்னலாம் செய்யல தெரியுமா அப்படின்னு தானே போறீங்க சாமிகிட்ட போகும்போது. ஆனா ஞானிகள் எப்படி போவாங்க? சாமி நீ எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்க தெரியுமா அப்படிமா. நாம என்னென்னலாம் கொடுக்கல தெரியுமா, அவங்களாம் என்னென்ன நீ எனக்கு கொடுத்துருக்க தெரியுமா, இந்த வாழ்வே நீ கொடுத்தது அப்படிமா. அதான் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள. அப்படி ஏழைகள் வியாகுல ஏத என வினாவி உனை ஏவர் புகழ்வார் வரையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு நீரு அணிந்திருக்கக்கூடிய நீருபடு மாறு நீருபடு மாலை ஒரு மேனி எவ வேள அணி நீலமயிலாக உமை தந்த வேலே. முருகப்பெருமான் யார் தந்தா? உமையம்மை தந்தா. உமை தந்த வேலே நீ இருபடு மாலை ஒரு மேனி எவ வேலை. முருகப்பெருமான் மேனி எப்படி பொன்மேனியா இருக்கும். நீர்படு திருநீர் அப்படி அதுல பொன்மேனியில திருநீர் பூசிப்பான் முருகப்பெருமான். எப்படி இருக்கும் பாருங்க, அந்த இதை யோசிச்சு பாருங்க. பொன்னார் மேனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகப்பெருமான் பொன்னார் மேனியனா இருந்து அதுல திருநீர் பூசினா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது நேற்று கூட அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குது, அந்த பொன்னார் மேனியோடு அந்த திருநீர் பூசுற மாதிரி. சாமி பொன்னார் மேனியதான். சாமி எப்படிப்பட்டவர்? முருகப்பெருமான் என்ற எந்த திருமேனியை உடையவர்? சென்ற முறை கூட நான் அடியில் கேட்டேன், சிவபெருமானு கேட்டேன். சிவபெருமான் முருகன் ஒண்ணுதான், அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைங்க. இப்ப சாமி எந்த நிறத்தை உடையவர், எந்த திருமேனியை உடையவர் அப்படின்னா, பொங்கு அழல் முருகன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் மரளி அங்கே கண்ணி தன்னோடு வந்த ஆளவாயாவதும் அழல் போன்ற மேனியை உடையவன், செம்மேனியை உடையவன். அதனால்தான் அன்னை நான் சொன்னாரு, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னாரு. அது செம்மான் மகளை திருடும் முருகனுக்கு என்ன பேர் பார்த்தீங்களா? திருடன். சிவபெருமான் என்ன திருடன் தெரியுமா உங்களுக்கு? உள்ளம் கவர் கல்வன். உள்ளத்தையே கவர்ந்த திருடன் சிவபெருமான். எல்லாருடைய உள்ளத்தையும் அது மட்டும் இல்ல, அவர் பூத்திருடன் பேரு சிவபெருமானுக்கு. இந்த திருமலை 1008 மலர்களை அச்சிக்கும் போது ஒரு மலர் சாமி மறைச்சிட்டா பார்த்தீங்களா? திருமலுக்கு என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? வெண்ணை திருடன். வெண்ணை திருடுவாரா? ஆனா முருகன் ஒரு பெண்ணையே திருடிட்டாரா. அவர் வெண்ணையை திருடினாரு, இவர் ஒரு பெண்ணையே தூக்கிட்டு போயிட்டாரு வள்ளிய. அந்த மாதிரி சொல்றாரு, வரலாறுலாம் அப்படி பாடி வச்சிருக்காரு. அப்படிப்பட்டதான் முருகப்பெருமான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற எந்தளவுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று வியப்பதமாக சொல்றாரு வரலாறு. அப்படி
ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மாணவியர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவி உனை ஏவர் புகழ்வார் மறையில் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேலிய வேல வேல் கையில சாமி என்ன வச்சிருக்காரு வேலை வாங்கி நீலமயில் ஆக உமை தந்தது. இந்த மயில் எப்படி இருக்குமா? நீல மயிலா இருக்குமா? பார்த்துருக்கீங்களா? மயில் என்ன நேரத்துல இருக்கும்? நீல நேரம் தானா? நல்லா தெரியுமா? ஏன்னா அதுல நேரத்திலே சொல்லிட்டாரு. அப்ப அப்படியே கிடையாது. எல்லாரும் சொன்னதும் அப்ப வேற ஏதாவது நேரத்துல இருக்குமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நீலமயில் ஆக உமை தந்த சாமி கையில வச்சிருக்க அந்த வேலாயுதத்துடைய ஆற்றலுக்கு போனப்போ அவங்கள்ட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். 100 கோடி சூரியனை கருக்கட்டி வாழ்ந்தால் என்ன ஒரு ஆற்றலும் முருகப்பெருமான் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேலாயுதத்துடைய சிறப்பு அப்படிப்பட்டது. வேலு எல்லாம் சொன்ன அந்த வேலையை போய் முடிச்சுட்டு வந்து முருகப்பெருமான் கையில வந்து நிற்கும். அந்த தாராசுரர்கள்னா எல்லாரையும் நவ வீரர்களையும் மயக்கி எல்லா படை வீரர்களையும் கிரௌஞ்ச படையில் மயக்கி வைத்திருந்தான். அப்பொழுது முருகப்பெருமான் அதை கேள்விப்பட்டு உடனே வேலை எடுத்துட்டு ஆர்டர் தான் போட்டார். வேலு போய் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி எல்லா அசுரர்களையும் அழித்து தேவர்களை மீட்டு கொண்டு வந்து முருகப்பெருமான் முன்னாடி கொடுத்துருப்பாரு. அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு இருப்பாரு. வேலுக்கு அவ்வளோ சிறப்பு. இந்த உலகத்துல வேலாயுதம் பேர் இருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்களா? சூடாயுதம் பேர் இருப்பாங்களா? சிவரம் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் என்ன பேர்? சூடாயுதம். ஆனா வேலாயுதம் முருகப்பெருமான் வச்சிருக்க வேலாயுதத்துக்கு பேர் வைக்கிறாங்க. வேலாயுதம் வைக்காங்க, கந்தவேல், ஞானவேல், வெற்றிவேல், வீரவேல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா சூடாயுதம் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அப்படி கிடையாது. சாமி வச்சிருக்கக்கூடிய சூடாயுதத்துக்கு என்ன பேருனா அது சக்தி. சாமி வைத்திருக்கக்கூடிய கரணி ஜனனி ரோதயந்திரி என்கின்ற சக்தி. சாமிகிட்ட போய் சாமி எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கணும். வேற வந்து எதை குறிக்கும்? ஞானம். சாமி எனக்கு வந்து ஞானத்தை கொடுன்னு கேட்கணும். ஓ சக்தி எனக்கு கொடுத்து கேட்கலாமா? அது குற்றதான். அது சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? ஞானத்தை. இந்த தீட்சை எடுக்க போறாங்கல்ல, தீட்சைன்னா என்ன அர்த்தம்? தீ என்றால் கெடுத்தல், சை என்றால் கொடுத்தல். தீட்சை என்பது மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுத்தல் அப்படின்னு பேர். மலத்தை கெடுத்து அப்ப ஏற்கனவே இருந்த நிலையில இருந்து நீங்க தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? ஒரு படி முன்னேறி மேல வந்து உங்களுடைய மலமானது கொஞ்சம் கொஞ்சமா ஆனமலத்தினுடைய ஆற்றல் பற்ற செய்பவர் முருகப்பெருமான். அதனால குருவா முருகப்பெருமான் வர்றாரு. குருவாய் வருவாய் அருள்வாய். அப்ப குருவா யார் வருவா? சாமி தான். ஏற்கனவே இருந்த குணத்துல இருந்து இப்ப கொஞ்சம் நீங்க மாறி இருப்பீங்க. நீங்க பழைய குணத்திலேயும் இருப்பீங்க. இப்ப அடியார் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. அது சுத்தமா இல்லாம ஆகணும். அதுக்கான விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் இருக்கிற உங்க கோபத்துக்குலாம் நம்மள எப்படி கோபம் வந்திருப்போம். இங்க பாரு என்ன குலகாரன் ஆக்கிறாத, இங்க பாரு நான் சொல்றத அப்படி பாக்க. இப்ப அது போய் எதுனாலும் சாத்வீக குணத்தோட எதுனாலும் சொல்லுப்பா, எதுனாலும் திட்டுப்பா, 2 அடி கூட அடிச்சுட்டு போப்பா அப்படிங்கிற நிலைமையில தான் இப்ப நம்ம இருக்கோம். இப்ப அப்படித்தானே இருக்கோம். இல்ல அதே மீறி இன்னும் கோவம் வருதா யாருக்காது? சிவா நான் இங்கே நல்லா சொற்பொழி கேட்பேன். வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க என் கதையே வேற அப்படிங்கிற ஆள்லாம் உண்டு. இயக்குநரையா சொல்ல 2 பேர் நண்பர் தான். அவர் சொன்னாரா, சார் நான் இப்போ வந்து கோபமும் படுறதில்லை, இப்போ நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா. அப்படியா, சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, டீ சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போய் அந்த அம்மா டீ கொண்டு வந்து வச்சாங்க. அவர் சாப்பிட்டாரு ஒரு வாய் குடிச்சதும் ஓய் டம்ளர் கீழே போட்டார். டீயா போட்டிருக்க நீ அப்படின்னு அசல் பிரிச்சுட்டார். உடனே நம்ம பதவி அடிச்சுட்டு பக்கத்துல யார் இருக்கா? அவர் நண்பர் இருந்தாரா? இல்லை சார் இப்பதான் சொன்னீங்க கோபத்துல விட்டுட்டே அப்படின்னீங்க. இப்படி இல்லை சார் எனக்கு வந்து கோபம் வராது, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு கோபம் வரும் அப்படின்னா. ஒரு விஷயத்துல அதான் வந்தது தானே. ஆனா கோபம் வந்து நீங்க எப்பேற்பட்ட நற்குணத்தையும் கெடுக்கும். கோபம் என்பது எவ்வளவு நீங்க நற்குணம் எல்லாத்தையும் நீங்க நல்லவர் இருக்கலாம் சரி, கோபம் வந்து ஒரு 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 கோபம் லேஸ் செய்யப்பட்டுட்டாலும் உங்க அத்தனை குணமும் காலி. 1-2 பால்ல 1 துளி விஷத்தை கலந்தா என்ன ஆகும்? அத்தனையும் கெட்டு போயிருமா கெட்டு போகாதா? அது போல நீ அடியார் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கோபத்தெல்லாம்
மனைவி என்ன சொன்னாலும் என்ன செஞ்சிடணும் பொறுமையா. நீங்க கணவர் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு அமைதியா இருக்கும். நீங்க கோவப்படும் போதுதான் நீங்க சொப்படி யோசிக்கணும். சிவா சொல்லியிருக்காரு, கோவத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற வந்துடணும். அப்படிதானே? சீச்சி சினமே தவிராய் குறியாசம் சீச்சின்னு ஒரு வார்த்தை போட்டாரு. இந்த கோவத்துக்கு கொண்டு என்ன சொன்னாரு, சீச்சி சினமே. அறவே வெறுத்தணும் கோவத்தை. கோபத்தால கெட்டவங்க எத்தனையோ முனிவர்களே கோபத்தால கெட்டாங்க. எத்தனையோ பேர் கோபப்பட்ட முனிவர்கள்லாம் தன்னுடைய தவத்தை இழந்தார்கள். கோபம் வந்துருச்சுன்னா முனிவர் தவம் குறைஞ்சிடும். அதுக்கு என்ன உதவி சொல்லிட்டாங்க, உதாரணத்துக்கு விஸ்வாமித்திரர் தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. அவருக்கு பயங்கரமா கோபம். அவர் எப்பேற்பட்ட பிரம்ம ரிஷின்னு பிரட்டமே பெற்றவர். அவரை வீழ்த்தினது அது கோபம் தான். அதனால வழிபாடு செய்கின்ற நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கோபத்தை முக்கியமா தவிர. அவங்க சொன்ன கரெக்ட் தான் சார். கோபத்தை உடனே விட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். கோபத்தையும் அப்படித்தான். நீங்க கோபம் வரும்போதுதான் இங்க சொப்படி நீ யாவது அப்படின்னு நீ யாவது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சோம். அப்ப வீட்டுக்காரங்க சொல்லும்போது இங்க பாருங்க அப்படின்னு ஓடுவீங்க. அந்த சிவா சொன்னாரு பிரச்சனை எதுவுமே சரின்னு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கோவப்படும் போதுதான் வீட்டுல பிரச்சனைகள் உண்டாகுது, டைவர்ஸ் ஆகுது, எல்லா விதமான. சென்னையில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கவாசி டைவர்ஸ் தான். அத்தனையும் கருத்து வேறுபாடு. சர்வசாதாரணம் வராங்க டைவர்ஸுங்க அப்படிங்காங்க. என்ன எங்க ரெண்டு கருத்து வேறுபாடு டைவர்ஸ் அப்படிங்க. எங்க போனோம் இந்த ஒற்றுமை இல்லாதனால, கோவப்படுறதுனால. அதனாலதான் எல்லாரும் கீழ்நிலைக்கு போற காரணம் கோபம். எப்பேற்பட்டவரையும் சீர்குலைச்சணும் இந்த கோபம். சரி, நீருபடு மாலை ஒரு வேணியவ வேளாணி நீலமயிலாக உமை தந்த வேலே நீசர் கடமோடனது தீவினை எல்லாம் அடிய. ஈஸ்வரன் அசுரர்கள். அசுரர்களை எல்லாம் என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலாயுதத்தினால் அத்தனை பேரையும். அவங்க 3 பேரும் எதுக்கு போவானோ, சிங்கமுகாசுரன் கண்மமலத்திற்கும், தாரகாசுரன் மாயாமலத்துக்கும், சூரபத்மன் ஆணவ மலத்துக்கும் போவான். அவர்களை தன்னுடைய வேலாயுதம் ஞானத்தை கொண்டு அவர்களை 2ஆக பிரித்து என்ன பண்ணாரு, சேவலும் மயிலுமாக மாற்றினார். அப்படித்தானே செஞ்சாரு. வேல் என்ன செய்யும், எப்பேற்பட்டவர்களையும் மாற்றக்கூடிய வலிமை உடையது வேலாயுதம். ஆணவ மலத்தின் உச்சமாக இருந்த சூரபத்மனை அப்படி 2ஆக பிரித்து சேவலும் மயிலுமாக ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி சாமி தன்னுடைய விஸ்வரூபத்தெல்லாம் காமிக்கிறாரு. யாருக்கு, சூரபத்மனுக்கு. ஆனா அவன் உணர்ற மாதிரி தெரியல. அதுக்காக என்ன பண்ணாரு சாமி, ஒரு எதிரிக்கு இது கூட என்னென்னாலும் பண்றாரு பாருங்க. ஞான கண்ணை வேற கொடுத்து தன்னை தரிசனம் பண்ண வைக்கிறார் விஸ்வரூபத்தை. யாருமே எதிரிக்கு அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனா முருகப்பெருமான் செஞ்சார். தன் விஸ்வரூபத்தை காமிக்கும் போது அவர் அந்த ஞான கண்ணை பெற்றுக்கொண்டு அவர் ஆளக்கூடிய 1008 அண்டங்களையும் அப்படி பார்த்தாரா, முருகப்பெருமானுடைய நெகத்துல இருந்துதான். இப்படி அண்ணாந்து பார்த்தாரா, உடம்பு முழுவதும் ஒரு உலகமா இருந்ததுதான் முருகப்பெருமானுடைய திருவேலி. அது ஆகிற 1008 அண்டங்கள் நெகத்துல இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு அண்டங்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 224 கோணங்கள் உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். இந்த 224 கோணங்களுமே ஒவ்வொரு கோணத்திலையும் எத்தனையோ கோடி அண்டங்கள் உண்டு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அதெல்லாம் நம்மளால கிரகிக்க முடியாது. எத்தனையோ கோடி அண்டங்கள் இந்த கோணத்துல வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு, இதுலயே நம்மளால என்ன செய்ய முடியல, மீறி போக முடியல. அப்படி நம்ம இதில் அகப்பட்டுக்கிட்டு சில பேர் உலகமே ஒன்று கிடையாதுங்கிறாங்க, சில பேர் கடவுள் கிடையாதுங்கிறாங்க, சில பேர் உயிர் ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க. உயிர் இல்லாமல் எப்படி நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்க முடியும், பழக முடியும், சொல்லுங்க பார்ப்போம். இப்படி எத்தனையோ கருத்து வேறுபாடுகளுடைய உலகாயதர்கள், என்ன மீமாம்சை கொள்கை உடையவர்கள், இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க. நம்ம எல்லா விதத்துக்கும் பதில் சொல்லி வந்த சமயம் தான் நம்ம சயின்ஸ்.
எல்லாரும் கேட்ட கேள்விக்கும் ஒருத்தர் விடாம பதில் சொல்லி வந்த சமயம் நமது சைவ சமயம். சைவ சமயமே சமயம் சமய அதீத பழம்பொருளை கைவந்தலகை மன்று வெளி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உழலும் சமய நெறி புகுத வேண்டாம் முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேவாரும் ஜெகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மான சொல்லுவாங்க. ஏற்பட்ட சிறப்பு உடையது நமது சைவ சமயம். அதுக்கு பெரும் தலைவர் யாரு? சிவபெருமான். மற்ற சமயங்கள் எல்லாம் இடைச்சமயங்கள், ஒரு உயிர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம்னு சொன்னாலே அது சைவ சமயம் ஒன்று. நீங்க சிறுபிள்ளைலாம் படிச்சிருக்கீங்க. சமயம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எதை சொல்லுவீங்க? சைவம், வைஷ்ணவம், சமண சமயம், புத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாமியம் அப்படின்னு வரிசையை சொல்றீங்களா? அதுல முதல் சொல்வது எது? சைவம். அது சுவாமியால் தோற்றுவிக்கப்பட்ட, சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் எதுன்னா அது சைவ சமயம் ஒன்று. அப்படி நீருபடு மாலை ஒரு மேனியவ வேளி நீலமயிலாக உமை தந்த வேலே. உமைனா யாரு? அம்பாள். தந்த வேலனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் வேலே அப்படின்னு அருமையா சொன்னாங்க. அதுவும் இந்த சூரசம்காரம் பண்ணும்போது அம்பாள் வேலை கையில கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே முகத்துல அப்படியே வேர்க்கும். அது எந்த ஊர் சொல்லுங்க பார்ப்போம். சிக்கல் எல்லாரும் பேசிக்கீங்களா? பேசிக்கல. அதெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, பரவாயில்ல. அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும், போய் பார்க்கணும். அந்த வேலாயத்தை வச்சுதான் சாமி என்ன பண்ணாரு? நம்மளுடைய ஆணவத்தை நீக்குகின்றார். அது வந்து ஞானத்துக்கு போமானம். அதை வைத்து நம்முடைய கண்ணுமலம் மாயாமலம் ஆணவமலத்தை நீக்குகின்றார். ஆணவமலம் என்கின்ற ஒரு மலத்தை நீக்குவதற்கு இறைவன் கூட்டிருக்கின்ற மலங்கள் இரண்டு. ஒன்று கண்ணும், மற்றொன்று மாயம். இருக்கிறத நம்மகிட்ட எடுத்து கொடுக்குறாரு, இல்லாததில் அவங்க கொடுக்கல. அந்த கண்மமும் பார்த்தீங்கன்னா மூலகன்மமா இருக்கும். நீங்க பிறவிக்கு வருவதற்கு முன்னாடியே மூலகன்மமா இருக்கும். பிறவி கொடுத்ததுமே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். விருப்பு வர்றதுனால சாமி அந்த கொள்முதலாக வைத்துக் கொண்டு நமக்கு பிறவியை கொடுக்கின்றார். அது மூலகன்மம்னு பேரு. அப்புறம் மாயிலிருந்து தான் இந்த உலகம் எல்லாத்தையும் சாமி தோற்றுவிக்கிறார். இந்த உடம்பு எல்லாமே மாயிலிருந்து வந்ததுதான். அதுலயும் பார்த்தீங்கன்னா மாயை, சுத்தமாயி, அசுத்தமாயின்னு ரெண்டு இருக்கு. அதுலயும் இன்னொன்று பிரகிருதி மாயின்னு ஒன்று இருக்கு. இப்ப நாம எந்த கோணத்துல இருக்கோம்னா பிரகிருதி மாயா கோணத்துல தான் நம்ம இருக்கோம். அஷ்டமாய கோணத்துல வந்து கொஞ்சம் இருமலம் உடையவர்கள் இருப்பாங்க. சுத்தமாய கோணத்துல ஒரு மலம் உடையவர்கள் இருப்பாங்க. அதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி தான் சுவாமி இருக்கு. எல்லாத்தையும் 36 தத்துவங்களை கடந்துதான் சுவாமி இருக்க. இப்ப நாம 36 தத்துவத்துக்கு உட்பட்டு தான் இருக்கோம். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை, அப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை, அப்புறம் சுவை, ஒளி, உரு, ஓசை, நாட்டம், அப்புறம் மெய்வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் மெய்வாய், கண், எருவாய், கருவாய், அப்புறம் பஞ்சபூதங்கள் 5. இப்படி மொத்தம் 36 கருவிகளுக்கு உட்பட்டு கீழே மண் தத்துவத்துல நம்ம இருக்கோம். சாமி 36 தத்துவத்தையும் கடந்திருக்கு, எல்லாவற்றையும் கடந்திருக்க. 36 தத்துவம் நமக்கு 31 நமக்கு கருவிகரணங்களாக வரும். 5 தத்துவம் வந்து நமக்கு கருவிகரணங்களா வராது. அது வந்து சிவபெருமானே நேரடி கண்ட்ரோல். நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை வந்து சாமி வச்சிருக்காரு. இந்த சாமி வந்து நவதரு வேதங்களாக இருந்து நமக்கு அருள் செய்கின்றார். நவதரு வேதங்கள் என்பது என்ன அப்படின்னா, உருவம் 4, அருவம் 4, அரு உருவம் 1. உருவம் என்பது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், மகேஸ்வரன் 4 வந்து உருவ வடிவம். அருவ வடிவத்துல நாதம், விந்து, சிவன், சக்தி 4 கண்ணுக்கு தெரியாது. அது வந்து 4 அருவமாகவும், இந்த இடைப்பட்ட இந்த 2க்கும் இடையில பாலமாக விளங்குவது சதாசிவமூர்த்தி வடிவம். அதைத்தான் நம்ம சிவலிங்கம் என்று அழைக்கின்றோம். இப்படி 9 நவதரு வேதங்களாக இருந்து இறைவன் நமக்கு அருள் செய்கின்றார். அதை நவதரு வேதங்கள் என்று சித்தாந்தத்தில் அழைப்பார். உருவம், அருவம், அருவுருவம், அதையும் தாண்டிய சொரூபம். இந்த 36 தத்துவத்தை தாண்டி இருக்கக்கூடிய வடிவத்தில் தான் சொரூபம் என்று பெயர். அதை வந்து சுந்தரம் சாமி மிக அருமையா சொல்றாரு. இன்ன தன்மையில் என்று அறிவொன்னாயுமானை எளிவந்த பிரானை அன்னம் வயதும் வயற்பான தனி ஆரூரானை மறக்கலுமாமே என்று கூட சுந்தரம் சாமிகள் நமக்கு சொல்றாரு. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு சொல்லுங்க பார்ப்போம். பொன்னும் போகமும் திருவும் புணர்ப்பானை நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர அணிப்பானை இன்ன தன்மையை நின்று அறிவொன்னா எம்மானை எளிவந்து 7 மணி ஆயிடுச்சா? ஆரம்பிச்சா தானே? மறுபடியும் இருக்கு 5, மறுபடியும் இருக்கு 6 பைங்க.
இது மறுபடியுமா? நீங்க ஆர்வமா தான் இருக்கீங்க, ஆனா காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டீங்க. வீட்டுல போய் அடுத்தடுத்து சமையல் செய்யணும், எல்லா வேலையும் இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சிடலாமா? சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு 10 நிமிஷம் காலகாலத்தை முடிச்சீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு இதான் முடிச்சிடும். சரி, அப்படி சொல்றாரு. நீருபடி மாலை ஒரு வேணிய வேலை நீல மயிலாக உண்மை தந்த வேலை நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் மடிய. யாருடைய தீவினை? அசுரனுடைய தீவினை எல்லாம் மடிந்து அவன் சாமி என்ன பண்ணாரு? சேவலும் மயிலுமாக ஆக்கினான். நீருபடி மாலை ஒரு வேணிய வேளாணி நீலமயிலாக உண்மை தந்த வேலை நீசர் கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீண்டு தனி வேல் விடும் மடங்கள் அதுல அடங்கி சீறி வரும் ஆற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணைங்க. அந்த கஜமுகாசுரன் என்ன பண்ணாரு? சாகா வரம் பெற்று சிவபெருமான்ட்ட வந்து யார்ட்ட? விநாயகர் பெருமான் கூட சண்டைக்கு போறாரு கஜமுகாசுரன். எல்லா வரமும் வாங்கிட்டு சிவபெருமான்ட்ட. சாமி என்ன பண்ணாரு? சாகா வந்தானே, உன்னுடைய ஆற்றலை நான் வட்ட செய்கின்றேன் என்று விநாயகர் பெருமான் அவருடைய ஆற்றலை வட்ட செய்து வாகனமாக ஆக்கி கொண்டார். மூசிக வாகனமாக. இது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், கஜமுகாசுரனுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது சொல்ற சீறி வரும் மாற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணை முக. அந்த கஜமுகாசுரனை வென்ற விநாயகர் பெருமானுடைய தம்பியே அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. ஆணைமுக தேவர் துணைவா சிகரி அண்டங்கள். அண்டங்கள் எல்லாம் மகிழும்படி அந்த தேவர்களை காத்து ரட்சித்த முருகப்பெருமானே, அந்த யானை முகத்திற்கு தம்பியாக விளங்கக்கூடியவரே அப்படின்னு இந்த சொல்ற. ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்டர் கூடம் சேரும் அழகா பழனி வாழ்குமரனே பிரம. இந்த பழனி எப்படின்னா அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கூரை போல் இருக்கான். அந்த பழனி பழனி திருக்கோயிலு அண்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த முகடு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குன்னு இந்த இடத்துல சொல்றாரு. கடைசி வரையில சொல்றாரு. சீறி வரும் ஆற உண்ணும் ஆவி உண்ணும் ஆணை முக தேவ துணைவா சிகரி அண்டர் கூடம் சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம. எந்த நிலையிலும் பழனியில் வீட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானே, அந்த பிரம்மனுக்கே உபதேசம் செய்த முருகப்பெருமானே, உன்னை நான் போற்றுகின்றேன் என்று இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றேன். கடைசியா சேரும் அழகார் பழனி வாழ் குமரனே பிரம தேவர். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணாரா பண்ணலையா? அவரை சிறையில் அடைச்சாரா முருகப்பெருமான்? சிறையில் அடைச்சாரா அடைக்கலையா? அடைச்சு என்ன செஞ்சாரு? இப்ப இந்த உலகத்துல சிறையில் வைக்கிறாங்கல்ல, சிறையில போனா அவங்க திருந்துவாங்க திருந்த மாட்டாங்க? திருந்துறதுக்கு தான் சிறை. அதே போல பிரம்மா திருந்துறதுக்கு தான் சாமி சிறையில் வச்சாரு. புரியுது அவங்களுக்கு? புரியுதா சார்? சாமி கூப்பிட்டாங்க, பிரம்மா முருகர் உடைய ரொம்ப தண்டிச்சாரோ அப்படின்னா. அப்ப பிரம்மா சொன்னாரு, இல்லை சாமி சிறைச்சாலை ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா பிரம்மா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்டாராம். அப்ப சொன்னாரு, அது எனக்கு சிறைச்சாலை இல்லை, அது எனக்கு தவச்சாலை அப்படின்னா. சாமி அங்க வந்து கொட்டுப்பட்டான் மோதற்கையாக கொட்டுப்பட வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் சிறை வச்சார்னா எப்படி இருக்கும்? அவருக்கு ஞானம் ரொம்ப உண்டாயிருச்சு அந்த பிரம்மாவுக்கு. அப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு இப்ப இருக்கிற பிரம்மா வேற, மறந்துடக்கூடாது. இப்ப இருக்கிற பிரம்மா யாரு? இப்ப இருக்கிற பிரம்மா வேற. ஏன்னா 100 கோடி பிரம்மர்கள் வந்திலும் என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே என்னில் 7 கங்கை மணல் எண்ணில் இந்திர ஈறு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவனே. எத்தனையோ கோடி பிரம்மர்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி நாராயணர்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பதவி. வைகுண்டத்தை ஆள்வது ஒரு பதவி, பிரம்மலோக சத்தியலோகத்தை ஆள்வது ஒரு பதவி. அந்த பதவி முடிஞ்சதும் அவங்க கீழே பூலோகத்துல வந்து பிறந்து சிவபூஜை செய்து சிவபெருமானை நோக்கி போயிடுவாங்க, அந்த பேரளத்தை அன்னைக்கு போயிடுவாங்க. அதுக்கு புண்ணியம் செஞ்ச ஆன்மா அந்த வைகுண்ட பதவியை போய் நாராயணராக இருந்து ஆகும். அதே மாதிரி அதுக்கு புண்ணியம் செஞ்ச ஆன்மா பிரம்மலோகத்துல போய் பிரம்மாவாக இருந்து ஆகும். ஆனா எல்லாத்தையும் கட்டி காப்பது யாருன்னா ஈசன் ஒருவனே. சாமி கைலாயத்துல எல்லா வேலையும் ஒருத்தருக்காக போனாராம். சாமி உங்களை நீ எப்போதான் இது ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானை போய் கேட்க போனாங்க கைலாயத்துல. இப்பா கைலாயத்தை மட்டும் தயவு செய்து வந்துடாங்க, ஏன்னா இங்க வந்து நான் ரொம்ப பிஸி அப்படின்னா சிவபெருமான். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பதவியை தூக்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கு பதவியை கொடுக்க வேண்டியிருக்கு, சேட்டை செய்யறவங்களாம் கொஞ்சம் அடக்க வேண்டியிருக்கு, அப்புறம் எல்லாத்துக்கும் அருள் செய்ய வேண்டியிருக்கு. அதான் நீ நேரம் சிதம்பரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏன் அங்கதான் நான் ஆனந்தமும் நடனம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்க போய் பதவிக்கு ஒண்ணு எனக்கு வந்து ரொம்ப பிஸியா போறான். அங்க கைலாயத்துல நல்ல ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு இடம் எதுனா அது சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்காக சொல்லணும். ஈசனாக்கு அன்பாரியாம் ஆரியல் அந்த திருவம்பாவை வரப்போதில்ல மறுமையில அந்த பாட்டில் சொல்றாருல்ல, ரெண்டாவது படிச்சவங்க பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகனாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே தேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ இன்னொருகள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் அந்தருள வந்தருளும் தேசன். முதல் இருக்கிறாரு தேசன் அப்படின்னா ஒளி ஒளித்துல போய் நம்ம பாய் பார்க்க முடியுமா? இப்ப நம்ம இந்த உடம்பை வச்சு நம்ம போய் சாமி பார்க்க முடியாது, ஒளி வடிவம் ஆக முடியாது, இறைவன் மனசு வச்சாதான் முடியும். தேசன் அங்க போய் பார்க்க முடியாது. சிவலோகன் சிவலோகத்தை போய் பார்க்க முடியுமா? அதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். சரி, வேற எங்கதான் பார்க்கலாம்? தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அப்படின்னு அங்க போய் பார்க்கணும்னா சிதம்பரத்துக்கு வந்து இங்க பார்க்கலாம் அப்படின்னு. இங்க எப்பயுமே நித்திய ஆனந்த நடனம் புரிந்து கொண்டே இருப்பார். அதாவது ஈசனாருக்கு அன்பாரியாம் ஆரையிலோ எம்பாய் அப்படின்னாங்க. அதனால பிரம்மாவுக்கு சுவாமி என்ன பண்ணாராம், அவருக்கு தவத்தை செய்ய வைத்தார் முருகப்பெருமான், அவருக்கு உபதேசம் செய்தார் முருகப்பெருமான். அதான் பிரம்மா சேரும் அழகார் பழனி வாழ் குபரனே பிரம எந்த நேரமும் பழனியில் தங்கியிருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்த பெருமான் அடியனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமான் இந்த பாட்டுல மிக அற்புதமாக நமக்காக அன்னை நாள் பெருமான் இந்த பாட்டை கேட்கிறேன். ஆறுமுகம் 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 என்று கூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசன் என மானமுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏதை என வினாவி உன ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொன்னார். நீருபடும் மாலை ஒரு வேலியவ வேலரணி நீலமையில் ஆகவுமை தந்த வேலை நீச கடமோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீண்டுதனி வேல்விடும் அடங்க வேளா சீறி வரும் ஆரவனும் ஆகுவனும் ஆணிந்த தேவதுணை வாசிகரி அண்டர் கூடம் சேருமலகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருகா அம்பிரானே. இந்த அடியார்களெல்லாம் உன்னே பதம் நினைச்சிட்டு இருக்காங்களே பெருமானே, அவர்களுக்கு நீ அருள் செய்யக்கூடாதா? அப்படி அருள் செய்யலாம் தேவ வேதங்களே திட்டும் பெருமானே, அதனால நீ இந்த அடியார்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும். நீ எப்படிப்பட்ட பெருமான்னா அந்த பொன்னார் வெளியில திருநீர் பூசிக்கொண்டு அந்த நீல மயில் இருந்து கொண்டு வேலை வைத்து கொண்டு இந்த பக்தர்களுக்காக அருள் செய்வதற்காக பழனியில் வீட்டிருக்கின்றாயே அப்படின்னு இந்த பாட்டுல மிக பெருமா சொல்றாரு. யாரு நீ எப்படிப்பட்டவனா? அந்த அனைவனுக்கே தம்பி, அடியார்களுக்கு அருள் செய்யக்கூடிய கருணைமா கடல் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் முடிக்கிறார். சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகே சிறந்து சரியா பூஜா கரையும். சரி, இதுக்காக உள்ளம் நிறைந்து ஓகே சிறந்து இந்த திருப்பூர் விளக்கத்தை நீங்கள் கேட்டதுனா உங்களுடைய வல்வியை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் படி அடியின் உரையை நிறைவு செய்ய சிவநாமனம் புரித உபதேச மந்திரம் இரு மீதிலும் பகதி குருநாதா சிவகாம சுந்தரித வரபாலகந்த இனதையனே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாய் கொண்டுளை விருதாளெந்துளம் அடியேனே அஞ்சனவரவேனும் அறிவாகம் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான எங்கவது புரிவாயே நவநீதமும் திருடி உரனோட ஒன்று மறி ரகுராம சுந்தை நவலோகம் கைதொழு நிஜ தேவனம் கிருத நலமான இஞ்சி கதிமில்லை போவே தேவயானையும் குரமி மணவாளதும் குருதிர மீர மிஞ்சி நடிவடிவேலா திரு ஆவினன் குடியில் வருவேல் உந்தரிக ஜெகவேல கண்ட பெருமாளே. மெய்ஞான போத நெறி காட்டும் வெண்ணை பெருவாய்வை கண்டான் சந்தரிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் முனை திருப்பாவதறிவார் குரு நமச்சிவாய தேவன் சைராதி மரபுடையும் திருமரம் நேருடைய தனிகமாதோ பவப்பெரும் கடலை கடந்ததற்கு பரமன் வகுத்த அருணையே ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மனத்தால் சென்னியில் கொண்டு போற்றுமே. வான்கில் வளாதவிக மணிகளும் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லா வீர்கள் வாழ்க நான்முறை அரங்கவுங்க நட்டமும் வெளிமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக வளமெல்லாம் அவன் பார்வதி பதையே என்னாருடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அனைத்தும் வாழ்க்கையே